மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்கு தூக்குசி திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் வாக்கிய பயனாம் பதிகுன்றைவால் செக்கிழாரடி சென்னை இருத்துவான். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழி அம்மிடம் அமர்த்திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் அன்னபூரணி தாயார் உணவர் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி வைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கர்ணங்களாலே வணங்கி உரையாசிரியர் சிவகவனையாவுடைய திருவடிகளை நேல நினைந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, நம்முடைய தொன்று புராணத்திலே அப்பர் சாமிகளுடைய யாத்திரை, அதாவது முதல் சந்திப்பு முடிந்து இரண்டு பெருமக்களும் சீர்காழியம்பதி சென்று உள்ளே பெருமானை வழிபாடு செய்கின்றார்கள். அதற்கு பிறகு ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருமடத்தில் நாவுக்கரசு பெருமான் தங்கி அங்கு அமுது செய்கிறார். அதில் சேக்கிழார் பெருமான் அதை குறிப்பிட்டு சொல்கிறார். ரெண்டு பேரும் முதல் சந்திப்பிலே ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசு பெருமானை பார்த்து, சண்பை ஒரு பிள்ளையார் அப்பர் உங்கள் தம்பிரானாரை நீர் பாடீர் அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய தம்பிரானரை நீர் பாடீர் என்று சொல்லுகின்ற பொழுது அப்போ தான் பார்கொண்டு மூடி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடுறார். பெரிய பெருமாட்டையுடன் தோணி மீது பேணி வீற்றிருந்தருளும் பிரான் முன் நின்று பரிவுறு செந்தமிழ் வாளை பக்தியோடும் பார்கொண்டு மூடி எனும் பதிகம் போற்றி அரிய வகை புறம்போந்து பிள்ளையார்தம் திருமடத்தில் எழுந்தருளி அமுது செய்து மருவிய நண்புருகேன்மை அற்றை நாள் போல் வளர்ந்து ஓங்க உடன் பல நாள் வைகுநாளில் என்று சொல்லி இந்த பாட்டில் அமுது செய்து எப்படி அதிகமாக அமுது செய்கிறத பற்றி வராது இல்லைங்களா. திருமடத்தில் எழுந்தருளாங்க அப்படிங்கிறது வரும். அமுது செய்தருளின்னு சொன்னது ரொம்ப சிறப்பாக சேர்க்க நமக்கு உரையாசிரியர் சிவகோணி ஐயா அதை சொல்லியிருக்கிறாங்க. அது பெரிய பெருமாட்டியோடு பெரியநாகி அம்மையோடு திருத்தோணியில் விரும்பி வீட்டிருந்த தோணியப்பருடைய அந்த திருமுன்பு நின்று ரெண்டு பேரும் இப்போ கோயிலுக்குள்ளே நிற்கிறாங்க. ரெண்டு பெருமக்களும் ஆலயத்தில் அப்படி கோயிலுக்குள்ளே நிற்கிறாங்க. அப்படி நிற்கின்ற பொழுது அன்பு கூறும் செந்தமிழ் மாலையாக பக்தியோடும் பார்கொண்டு மூடி என்று தொடங்கும் திருப்பதிகத்தினால் துதித்து நாவுக்கரசு பெருமான் அந்த பதிகத்தை பாடி அப்படி நிற்கின்ற பொழுது ரெண்டு பேரும் பெருமானை வழிபாடு செய்கின்றார்கள். அங்கிருந்து நீங்குதற்கரிய வகையாலே வெளியில் போந்து ஆளுடைய பிள்ளையாரது திருமடத்தில் எழுந்தருளி அமுது செய்து ஞானசம்பந்த பெருமானுடைய திருமடம் அங்கு இருக்கிறது. கோயிலிருந்து நேராக ரெண்டு பேரும் மடத்துக்கு போகிறாங்க. அப்படி மடத்தில் சென்று அமுது செய்து அருளி அப்படின்னு சொல்கிறார். அமுது செய்து மருவிய நண்புரு கேண்மை அற்றை நாள் போல் வளர்ந்தோங்க பொருந்திய நண்புடன் கூடிய கேண்மையானது அன்று போலவே பின் என்றைக்கு வளர்ந்தோங்கும்படி இந்த ரெண்டு பெருமக்களும் மூன்று சந்திப்பிலையும் அந்த அன்பு பெருகி கொண்டே சென்றதை ஒழிய கொஞ்சம் கூட குறையலை இல்லைங்களா. அது ஒரு பெரிய சிறப்பு. ஒரு அடியார்களுக்கு அன்பு எப்படி இருக்கணும்னா பார்க்கிற பொழுது இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே இருக்கணும். அதுதான் ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசருக்கு இருந்த அன்பு. இப்போ முதல் சந்திப்பில் பிள்ளையார் பிள்ளையாருடைய திருவடியை வணங்கியாச்சு. ரெண்டாவது சந்திப்பில் நாவுக்கரசு பெருமான் என்ன நினைக்கிறாரு, பிள்ளையாரோட கொஞ்ச நாள் இருக்கணும்னு நினைக்கிறார். அதான் ரெண்டாவது சந்திப்பு. நீண்ட காலம் ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிறாங்க. ஆண்டு கணக்காக ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிறாங்க. அந்த சந்திப்பு எங்கேருந்து அப்படின்னா திருப்புகலூர்லேருந்து திருமறைக்காடு வரைக்கும். திருப்புகலூர், திருவேலிமலையை ஒரு வருஷம்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த பஞ்சம் போக்கியது. அதற்கு பிறகு திருமறைக்காடு கதவம் நீக்கியது, தாளிட்டது என்று சொல்லி இப்படி நீண்ட நாட்கள் ரெண்டு பேர் ஒன்றா இருந்தது அந்த சந்திப்பில் தான், ரெண்டாவது சந்திப்பில் தான். அதற்கு பிறகு மூன்றாவது சந்திப்பு வருகின்ற பொழுது திருப்பூந்துருத்தியில் பிள்ளையாருடைய அந்த திருவடிகளை அவர் சுமக்கணும்னு நினைக்கிறாரு. அதற்காக அந்த சம்பந்தர்மேடு என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர் அதற்கு முன்பாக இருந்தே சுமந்து கொண்டு வர்றார். அதற்கு பிறகு அவர் தான் சுமந்து வருகிறார் என்று தெரிஞ்சதுக்கு பிறகு பிள்ளையார் அங்கே பல்லக்கிலிருந்து கீழே இறங்குறார். அதெல்லாம் மூன்றாவது சந்திப்பில் ரொம்ப விரிவாக நம்ம சிந்திக்க போகிறோம். இப்படி நாளுக்கு நாள் அந்த அன்பு அதிகமாகி கொண்டே இருந்தது. பொருந்திய நண்புடன் கூடிய கேண்மையானது அன்று போலவே பின் என்றைக்கும் வளர்ந்தோங்கும்படி உடனாக பல நாட்கள் இருந்த காலத்தில், அப்படி இருந்த காலத்தில் அதான் இதுக்கு விளக்குறை சொல்லுகின்ற பொழுது சென்ற வகுப்பிலே நம்ம பார்த்தோம். இருந்தாலும் கொஞ்சம் முக்கியமான ஒரு பாடல் இது. பெரிய பெருமாட்டி பெரியநாகி அம்மாள்
தோணியப்பர் என்று சொல்லி சாமியினுடைய திருப்பெயரிலே ஆளுடைய பிள்ளையாரை வெளிப்பட்டு ஆட்கொண்ட இறைவர் தோணியப்பர் ஆதலின் அவரும் அரசும் அங்கு சென்று முன்னின்று பதிகம் பாடினர். சீர்காழியில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர், சட்டைநாதர். இதில் தோணியப்பர் இந்த பதிகம் பாடினது எங்கேன்னா தோணியப்பர் முன்பாக, கீழே இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் முன்னாடி இல்லை, அந்த இடையில் இருக்கக்கூடிய தோணியப்பர் முன்பாக பாடியதாக நமக்கு சிவக்கோணிய உரையில் சொல்கிறார். ஆமாம், அந்த சட்டையப்பருங்கிறது அதுக்கு மேலே, சட்டைநாதர் அதுக்கு மேலே இருக்கக்கூடியது. இப்பதிகம் தோணியப்பர் சந்நிதியில் நின்று கொண்டு பாடினர் என்று பதிக குறிப்பு என்று சொல்கிறார். பக்தி மாலை, ஒரு வகை மாலையின் குறிப்பு பட பக்தி என்று சொல்கிறார். பிள்ளையார்தம் திருமடம், இது மேலை கோபுர வாயிலில் அடுத்து வெளிப்புற வீதியில் இருந்தது என்று சொல்லுவாங்க. மேலை கோபுரம், மேற்கு கோபுரத்துக்கு பக்கத்தால் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு திருவீதியில் அந்த மடம் இருந்திருக்குது. இப்போ அது இருக்குதா என்னன்னு தெரியல. இருக்குது இப்போ மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த திருமுலைப்பால் கொடுக்கறதெல்லாம் அங்கே தான் நினைக்கிறேன். அந்த பிள்ளையாருக்கு அந்த சித்திரை திருவாதிரையில் திருமுலைப்பால் கொடுக்கக்கூடிய நிகழ்வு அங்கே தான் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மேலை கோபுர வாயிலினை அடுத்து வெளிப்புற வீதியில் இருந்தது. அடியன் கூட போயிருக்கிறேன், எனக்கு நினைவு இருக்குது, போயிருக்கு. நாயனாரை வேறெங்கும் தங்க விடாமல் பிள்ளையார் தமது திருமடத்தில் எழுந்தருள கொண்டனர் என்பது குறிப்பு. வேறெங்கேயும் அவர் தங்கிறதுக்கு விடலை, தன்னுடைய திருமடத்தில் தான் பிள்ளையார் நாவுக்கரசு பெருமானை தங்க வச்சிருக்கிறார். எழுந்தருளி நாயனார் தமது திருமடத்தில் தங்க பெற்றதனை சிறந்த பேராக கருதினர் பிள்ளையார். நாவுக்கரசு பெருமான் அங்கே தங்கியதை ஒரு பேராக கருதுகிறார் ஞானசம்பந்த பிள்ளையார். ஏன்னா நாவுக்கரசு பெருமானே இங்கே தங்கறார் என்று சொல்லி அதை ஒரு பேராக கருதியிருக்கிறார் பிள்ளையார் என்று குறிக்க சைவ மரபு வழக்கில் அருமைப்பாடு குறிக்கும் சொல்லால் கூறினார் என்று சொல்கிறார். அமுது செய்து, இங்கு அமுது செய்தலை ஒரு பெரும் தனிச்செயலாக குறிக்க வேண்டியது என்னையோ எனின், அடியாரை அமுது செய்வித்தல் மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் இரண்டினில் முதலாவதாகும் என்று உலகுக்கு உணர்த்தும் பிள்ளையார் அதனை செய்து காட்டினார். இதுதான் ரொம்ப முக்கியம். அடியார்களுக்கு நாம் உபசரிக்கிறது அப்படிங்கிறத காட்டிலும் அமுது கொடுக்கணும். எப்படியாவது வர அடியார்களுக்கு அமுது கொடுக்கணும், அதுதான் முக்கியம். மற்ற சடங்குகளுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லைங்க. வந்த அடியார்களுக்கு நம்ம உபசரித்து அன்பாக அவர்களுக்கு அமுது கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை பிள்ளையார் அவருடைய புராணத்தில் முக்கியமாக சொல்லுவதே என்ன, மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடு மன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் இல்லையா. அதை செய்து காட்டி, அது சொன்னது மட்டுமல்ல, செய்து காட்டிய பெருமை ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு உண்டு. இப்போ திருமணம் அமைத்து வரக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு அவரும் உணவு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு தெரியுது இல்லைங்களா. திருமணம் அப்படின்னாவே என்னென்னா சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம்னு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்வார், மகா வித்வான் சொல்வார். இப்போ மடம் அப்படின்னா அங்கே என்ன நடக்கணும், உணவு, அடியார் பெருமக்களுக்கு உணவு கொடுக்கணும். அதுதான் திருமணத்துக்கு அழகு. திருமணம் என்று சொன்னாலே ஒரு மடம்னு ஆரம்பித்தாச்சுன்னா எப்பொழுதும் வரக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு அமுது கொடுத்துட்டே இருக்கணும், அதுதான் மடம் அப்படிங்கிறது. அப்போ தான் அதுக்கு பேர் மடங்க. சும்மா பேருக்கு ஆரம்பிச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்லை. அங்கே வரக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு அமுது கொடுக்கணும். அங்கே இந்த மாதிரி திருமுறை பெரிய புராணமெல்லாம் நடக்கணும். நமக்கு திருமணத்தில் எப்படி இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்க. திருப்பதிக செழுந்தமிழின் திறம் போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாகர் பொற்றாலில் விருப்புடைய திருத்தொண்டர் வெறுமையினை விரித்துரை தங்கு பொறுப்படு சிந்தையினாலே உடனுறையும் பயன்பெற்றார். அடியார்களும் சாப்பாடு போடுறாங்க, சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கக்கூடாது. என்ன செய்யணும், பதிகம் பாடணும், அதே மாதிரி புராணம் சிந்திக்கணும். ஆமாம், அது உணவு கொடுப்பது அப்படிங்கிறது மடத்தில் இருக்கக்கூடிய மடம் நடத்துபவருடைய கடமையாக இருந்தாலும் நம்மளுடைய கடமை என்னவாக இருக்கணும், இறைவனுடைய திருவருளை சிந்திக்கணும், அடியார் பெருமக்களுடைய பெருமைகளை பேசிகிட்டு இருக்கணும். இதுதான் நம்ம செய்யணும். அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. நமக்கு பிரமாணம் பெரிய புராணம் தான் நமக்கு பிரமாணம். இப்போ ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் அது ஒட்டிட்ட பண்பின் உரித்திர பல்கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாதே போதிய பூம்பாய், முதல் பாட்டிலே அப்படி தானே சொல்கிறார். முதல் பாட்டிலேயே அது மாதிரி தான் சொல்கிறார். அதனால் ஆதலின் பிள்ளையார் நாயனாரையும் அவருடன் வந்த அடியார்களையும் தமது திருமடத்தில் எழுந்தருளி வித்து சிறப்போடு திருவமுதாக்கி அமுது செய்வித்தருளினர். அந்த அருளமுதத்தை நாயனார் அன்போடு அமுது செய்தருளினர் என்று சொல்லி அவரும் அன்பாக அமுது செய்திருக்கிறார். அமுது செய்தது நாயனார் செயல், செய்வித்தது பிள்ளையாருடைய செயல். ஆமாம், அமுது செய்தது நாயனார், செய்வித்தது பிள்ளையாருடைய செயல் என்று சொல்லி நாயனார் அமுது செய்த செயலை இப்புராணத்தும் அமுது செய்வித்த செயலை செய்வித்த அவர்தம் புராணத்தும் உரிமைப்பட விதந்து கூறும் ஆசிரியர் தெய்வ கவிமனம் காண்க என்று சொல்றார். சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம் தெய்வ மணக்கும் செய்யல் எல்லாம் என்று சொல்லி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பெரிய புராணத்தை சொல்கிறாருங்க. சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம் தெய்வ மணக்கும் செய்யல் எல்லாம் பிள்ளை தமிழில் சொல்கிறாருங்க.
அப்படி அணையும் திருத்தொண்டர் தம்மோடு ஆண்ட அரசுக்கும் அன்பர் இணையில் திருவமுதாக்கி இயல்பால் அமுது செய்வித்து ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் வருது. ஆமாம், ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் 273வது பாட்டில் இதை சொல்கிறார். ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணத்துக்கு நாவுக்கரசு பெருமான் எழுந்தருள் செய்தது, அவருக்கு அமுது செய்வித்ததை அந்த 273வது பாட்டில் சொல்கிறார். அணையும் திருத்தொண்டர் தம்மோடு ஆண்ட அரசுக்கு அன்பால் இணையில் திருவமுதாக்கி இயல்பால் அமுது செய்வித்து என்று சொல்லி நமக்கு அந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளையார் தாம் விரும்பி அமுது செய்விக்கத்தக்க பெருமை நாயனாரை விட வேறு யாவருக்கு உள்ளது. சிவகோணியை சொல்கிறார், பிள்ளையார் தாம் விரும்பி அமுது செய்விக்கத்தக்க பெருமை நாயனாரை விட நாவுக்கரசு பெருமானை விட யாருக்கு உள்ளது என்று சொல்லி, யாவருக்கு உள்ளது என்று சொல்லி, அதாவது நாவுக்கரசு பெருமானுக்கு அமுது செய்விக்கக்கூடிய ஒரு பெருமை பிள்ளையாருக்கு இருந்தது என்று சொல்லி சொல்கிறார். மருவிய நண்புரு கேண்மை அற்றை நாள் போல் வளர்ந்தோங்கன்னார். கேண்மை கேண்மைனா சுற்றங்க, அதான் நண்புரு கேண்மை அப்படின்னா அந்த ஒரு நட்பு என்று சொல்லுவது இங்கு சிவகணமாகிய பெருஞ்சுற்றம் குறித்தது. மருவி அப்படின்னா உள்ளே நிறைந்து பொருந்திய என்று சொல்லி சொல்கிறார். கேண்மைனா பெருகிய அன்பில் விளைவது, நண்புனா நட்பு என்று சொல்லுவது, நண்பு என்று சொல்லி சொல்கிறாருங்க. கேண்மைனா சுற்றம், ஆனால் இந்த இடத்துல சுற்றம் கிடையாது, சிவகணங்கள் தான் சுற்றம் இல்லைங்களா. இந்த இடத்துல சுற்றம் அப்படின்னா அடியார்கள் தான் சுற்றம். நமக்கு உறவாவார் ஒருத்தர் பல்கணத்தார், அப்பர் சாமியுடைய தேவாரம் அதான் சொல்லுது நமக்கு. அற்றை நாள் போல் தலையாயார் என்னரும் பெண்ணை போன்றிட்ட ஞான்றிட்டதே தொன்மையுடையார் தொடர்பு என்று சொல்லி நாலடியாருடைய கருத்தும் இதில் சிந்திக்கத்தக்கது என்று சொல்லி சொல்கிறார். வளர்ந்தோங்க பின் இருமுறையும் இருவரு மக்கள் கூடிய சரித நிகழ்ச்சி குறிப்பு திருப்புகலூரில் கூடி திருவேலிமலை திருமறைக்காடு சென்று காணும் நிகழ்ச்சியில் வரையுள்ள 2வது கூட்டத்தில் இக்கேண்மை வளர்வது. அதான் ரொம்ப நாள் 2 பேரும் ஒன்றா இருந்தது, 2வது சந்திப்பு தான். 2வது சந்திப்பில் ஆண்டு கணக்காக 2 பெருமக்கள் ஒன்றா இருந்திருக்கிறாங்க. அப்படி ஆண்டு கணக்காக இருந்தும் கூட அவங்களுக்குள்ள அந்த நட்பு மீண்டும் மீண்டும் வளர்ந்து ஓங்கித்தான் இருந்திருக்குது. அதுதான் பெரிய சிறப்பு. பின்னர் திருப்பூந்துருத்தி நிகழ்ச்சியில் இது ஓங்குவது என்ற குறிப்புப்பட வளர்ந்து ஓங்கி என்று சொல்லி சொல்லார். நாடும் காதல் வளர்ந்தோங்க என்று சொல்லி இன்புற்று துதி செய்து அங்கு உடனிருந்தார் என்று சொல்லி அந்த புராணத்தில் நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்தில் பின்னாடி சொல்ல போகிறார். அதாவது உடன் என்பது வேறச்சமாய் கொள்கைக்கும் இல்லாத சைவ சித்தாந்தத்தின் சிறப்பினை காட்டும் சொல். ஒன்றும் ஆகாது வேறுமாகாது 2 பொருள் ஒன்று கூடிய கலப்பு. அதாவது 2 பேர் சேர்ந்திருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்குன்னா, 2 பொருளாகவும் இல்லை ஒரு பொருளாகவும் இல்லை, 2 சேர்ந்து ஒன்றா கலந்துரு, அது அத்துவித நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்படின்னா நாவுக்கரசு பெருமானுடைய மனசுக்குள்ளே அவர் இருக்கிறார், அவருடைய மனசுக்குள்ளே இப்படி அதை ஒருவரில் ஒருவர் கலந்த அன்போடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதுதான் 2 பேர்த்தினுடைய அன்பு ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் கலந்து 2 பேரும் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இதான் திருக்கலமுள பதிகத்தில் தான் அந்த பார்கொண்டு மூடி கடல் கொண்ட ஞான்றினின் பாதமெல்லாம் 4 புல்லினம் ஏந்தினவென்பர் நளிர்மதியம் கால் கொண்ட வன்கை சடைவிரைத்தாடும் கலுமளவர்க்கு ஆளன்றி மற்றும் உண்டோ அந்தன் ஆலி அகலிடமே என்று சொல்லி திருவிருத்தத்தில் 4ஆம் திருமுறையில் சொல்கிறார். இந்த பதிகத்தினுடைய குறிப்பு என்னென்னா, இந்த பதிகம் திருத்தோணியப்பர் முன்பு நின்று பாடி அருளப்பட்டது என்று சொல்லி சொல்கிறார். அதாவது ஊழியில் உலகமெல்லாம் நீரினுள் அழுந்திய காலத்து, அந்த உலகம் பூரா நீரில் அழுந்தியிருந்த காலத்தில் அந்த தோணிபுர ஈஸ்வரருக்கு இவ்வுலகம் ஆளாவதன்றி வேறு கதியில்லை, இத்தலத்தை அடைவார் வினைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கழுமலநாதன் கடல்கள் நாள்தோறும் நம்மை ஆள்வன, இதனை தேவர்கள் சுற்றி கிடந்து தொழுகின்றனர் என்று சொல்லி இந்த முதல் பாட்டிலே என்ன பொருள்னா, பார்கொண்டு மூடி கடல் கொண்ட ஞான்று, அதாவது இந்த உலகத்தை ஊழி காலத்தில் அந்த பெரும் வெள்ளமானது அப்படி சூழ்ந்த பொழுது இந்த தோணிபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த தோணிபுரம் இறைவன் இரவையாரோடு சுத்தமாயின் விருத்தியாகிய பிரணவம் என்று சொல்லக்கூடிய தோணியில், அதாவது ஒரு தோணியில் 2 பேரும் இருக்கிறாங்க, பெருமானும் பெருமாட்டியும். அந்த தோணிக்கு பேர் பிரணவம் என்று சொல்லக்கூடிய தோணி. அந்த தோணியை தாங்கக்கூடியது பறவைகள், 4 பறவைகள், தேவர்கள் எல்லாம் பறவைகளாக அந்த தோணியை தாங்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த பாட்டில் சொல்கிறார். 4 புல்லினம், புல்லினம்னா பறவைகள்னு அர்த்தங்க. 4 புல்லினம் ஏந்தின என்பர் நளிர்மதியம் கால் கொண்ட வன்கை சடைவிரித்தாடும் கலுமளவர்க்கு என்று சொல்லி, அதாவது 4 புல்லினம் ஏந்தின என்பர் ஊழி பெருவெள்ளத்தில்
இறைவன் இறைவியாரோடு சுத்தமாயின் விருத்தியாகி பிரணவம் என்னும் தோணியில் இருத்தலினால் இத்தலம் அழியாதிருப்பதென்றும் அத்தோணியை சுற்றி கொண்டு பறவைகளின் உருக்கொண்டு தேவர்கள் அதனை தாங்குபவர்களாய் இருப்பர் என்று சொல்லும் தலைவரலாறு கேட்கப்படும் என்று சொல்லி, அப்போ அந்த ஊழி பெருவெள்ளத்தில் பிரணவம் என்று சொல்லக்கூடிய தோணியில் இப்போ தோணியப்பரும், அதனால தான் அவருக்கு பேர் தோணியப்பர். தோணியப்பரும் பெரிய நாயகி இருக்கிறாங்க. அந்த பிரணவம் என்று சொல்லக்கூடிய தோணியை தாங்கி நிற்பது என்னென்னா, தேவர்கள் எல்லாம் பறவைகளாக வந்து அதை அப்படியே தாங்கி கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லி நமக்கு தலபுராணத்தில் சொல்லப்பட்டது இங்கே ஞானசம்பந்த பெருமான் இந்த நாவுக்கரசு பெருமான் தன்னுடைய தேவாரத்திலையும் சொல்லியிருக்கிறார். அதான் 4 புள்ளினம் ஏந்தின என்பர் நளிர்மதியம் என்று சொல்லி, அந்த புள்ளினம் என்று சொல்லுவது தேவர்கள் பறவையாக வந்து அந்த தோணியை தாங்கி நின்றார்கள் என்று சொல்லி நமக்கு நாவுக்கரசு பெருமானுடைய அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்குது என்று சொல்லி, ஆளன்றி மற்றும் உண்டோ என்று சொல்லி உறுதிப்பட்ட உண்மை எதிர்மறையாலும் வினாவினாலும் குறிப்பது என்று சொல்லி இப்படி இந்த திருப்பாட்டில் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு திருவிருத்தத்தில் இன்னொரு பாட்டும் குறிப்பு கொடுத்துருக்கிறார். அதாவது படையார் மழுவொன்று பற்றிய கையின் பதிவினவில் கடையார் கொடுநெடி மாடங்களோங்கும் கழுமளமாம் மடைவாய் குறுகினம் பாலை விரிதோறும் வண்டினங்கள் பெடைவாய் மது உண்டு பேராதிருக்கும் பெரும்பதியே. அப்படின்னா இந்த இறைவனது பதியை பற்றி சொன்னோன்னா, இறைவனது பதி வினவில் கழுமளமாகிய பெரும்பதியே என்று சொல்லி இந்த பதிகத்தில் வந்து ஒரே ஒரு பாட்டு தான் கிடச்சிருக்கு. இந்த பதிகத்தில் கிடைச்சதே ஒரு பாட்டு தான். அதாவது படையார் மலுவொன்று பற்றிய கையன் பதிவினவில் கடையார் கொடிநெடு மாடங்களோங்கும் கழுமலமே என்று சொல்லி கழுமலமாம் என்று சொல்லி சொல்கிறாருங்க. படையாக பொருந்திய மலு பற்றுவதின் நிகழ சீர்காழியில் தோணிபுரேசர் மானும் மலுவும் ஏந்தது இல்லாமல் இருப்பவர். இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. என்னென்னா, மான் மலு இல்லாத ஒரு திருமேனி தோணியப்பர் தாங்க. தோணியப்பருக்கு மட்டும் மான்மொழு கிடையாது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நாவுக்கரசு பெருமான் தேவாரத்தில் படையார் மலு ஒன்று பற்றிய கையன் பதிவினவில் அப்படின்னார். அதாவது படையாக பொருந்திய மலு பற்றி ஒரு கை என்று சொல்லி சொல்கிறாரு. அதாவது சீர்காழியில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு தோணியப்பருக்கு மலு கிடையாது. ஆனால் மலுவோடு இருக்கக்கூடிய தோணியப்பர் சீர்காழியில் மட்டும் மலு இல்லாமல் இருக்கிறார். அதை குறிப்பாக சொல்கிறதுக்காகத்தான் அதை அப்படி மலுவும் ஏந்துதல் இல்லாமல் இருப்பவர், மானும் மலுவும் பற்றுதற்கு முன்னின்ற திருவுருவம் இது. மலுவும் மானும் மலுவும் பற்றுவதற்கு முன்பாக இருந்த திருவுருவம். அப்படின்னா இது ரொம்ப பழமையான கோயில்னு அர்த்தங்க. அது எப்போ வந்தது? கந்த புராணத்தில் தாருகாவனத்து இருடிகள் ஏவியது தான் மான் மலு. இதெல்லாம் அந்த காலத்துக்கு முற்பட்ட திருமேனி நம்ம சீர்காழி தோணியப்பர். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய திருச்செங்கோடு தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்துவதாய் கோத்தும்பி, இதுலேயும் மான்மொழி கிடையாது. அப்போ இந்த கந்தபுராண காலத்துக்கு முற்பட்ட திருமேனிகளில் தான் மான்மொழி இல்லாமல் இருக்கும். அது சிவகணிய குறிப்பில் கொடுக்குறார். ஆமாம், அது என்ன சொல்கிறேன், எரி மழுவோடு இளமான்கை இன்றி இருந்த பிரான் என்று சொல்லி ஞானசம்பந்த பிள்ளையார் தேவாரத்தில் நட்டப்பாடையில் சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, எரி மழுவோடு இளமான்கை இன்றி இருந்த பிரான் என்று சொல்லி அந்த புகழை தேவாரத்தில் ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். இனி பற்றும் பொருட்டு என்று கூடியருளிய, அதாவது இங்கு கூறியது பொது இலக்கணம், பெருமானுடைய பொது இலக்கணத்தில் அப்பர் சாமி இந்த பாட்டில் பாடுறாரு. மான்மழுவோடு இருக்கக்கூடிய பெருமான் அப்படிங்கிறத சொல்கிறார். ஆனால் இந்த தலத்தில் சாமிக்கு வந்து மான்மழு கிடையாது அப்படிங்கிறத ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். இனி பற்றும் பொருட்டு என்று கொண்டு கையை நீட்டி இருந்தவன் என்று குறிப்பு வினையாளனின் பெயரின் வினையனும் முடிந்தது என்று சொல்லி சொல்கிறார். இந்த 2 திருமேனி மட்டும் அந்த தொன்மையான கோலம். நம்ம கொடிமாட செங்குன்றூர் என்று சொல்லக்கூடிய திருச்செங்கோடு, அதே மாதிரி தோணியப்பருடைய திருமேனி 2 மட்டும். ஆனால் நான் தேவாரத்தில் படையார் மலுவொன்று பற்றிய கையன் என்று சொல்லி மலு இருக்கக்கூடிய மலுவை பற்றிய கையன் அப்படின்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துல பொதுவாக சொல்லக்கூடியது இது. இந்த திருத்தலத்தில் அந்த மாதிரி திருமேனி இல்லை அப்படிங்கிறது உரையாசிரியர் நமக்கு தெளிவாடி. ஏன்னா ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார், அது 2 இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நட்டப்பாடை பண்ணில் பாடியிருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய பெருமானுக்கு அந்த இது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த திருப்பாட்டு அத்தன்மையினில் அரசும் பிள்ளையாரும் அளவலாவிய மகிழ்ச்சி
அளவிலாத சித்த நெகிழ்ச்சியினோடு செல்லும் நாளில் திருநாவுக்கரசு திருவுள்ளம் தன்னில் மைத்தலையும் அணிமிடற்றார் பொன்னி நாட்டு மன்னிய தானங்கள் எல்லாம் வணங்கி போற்ற மெய்த்தெழுந்த பெருங்காதல் பிள்ளையாருக்கும் விளம்புதலும் அவரும் அது மேவி நேர்வார். இப்போ நாவுக்கரசு பெருமானுக்கு கொஞ்ச நாள் அங்கே இருக்கிறார். அதற்கு பிறகு பொன்னி நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சோழ நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மற்ற தலங்களை எல்லாம் வழிபாடு செய்யணுங்கிற அந்த ஆசை அவருக்கு இப்போ வந்துடுது. அதான் சொல்கிறார், அத்தன்மை எனில் அரசும் பிள்ளையாரும் அளவலாவிய மகிழ்ச்சியில். அப்படின்னா அப்படி ரெண்டு பேரும் அளவலாவி மகிழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க பாருங்களேன். அந்த தன்மையில் பயின்ற அரசுகளும் ஆளுடைய பிள்ளையாரும் ஒருவரோடு ஒருவர் அளவலாவியதனால் பெற்ற மகிழ்ச்சி அளவில்லாது பெருகிய மனமகிழ்ச்சியுடனே செல்லும் நாட்களில் மைதலையும் மணிமிடற்றார் பொன்னி நாட்டு மன்னிய தானங்கள் எல்லாம் வணங்கி போற்ற அந்த விடம் தலையக்கூடிய அந்த திருநீலகண்டத்தையுடைய பெருமான் காவிரி சூழ்ந்த சோழ நாட்டில் நிலைபெற எழுந்தருளிய தானங்களை எல்லாம் வணங்கி துதிக்க வேண்டும் என்று திருநாவுக்கரசு நாயனாரது திருவுள்ளத்தில் உண்மை திறத்தினால் நிறைந்த மேல் எழுந்த பெருங்காதலினை, அவருக்கு பிள்ளையார் கூட இருந்தாலும் அந்த தலங்களை எல்லாம் வழிபாடு செய்யணுங்கிற அந்த ஒரு ஆசை நாவுக்கரசு பெருமானுக்கு இப்போ வருது. அப்படி வருகின்ற பொழுது பிள்ளையாருக்கு, ஆளுடைய பிள்ளையாருக்கு எடுத்து சொல்லுதலும், பிள்ளையார்கிட்ட சொல்கிறாரு. ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக ரெண்டு பேர் இருக்கிற பொழுது உடனே போகக்கூடாது இல்லையா, பிள்ளையார்கிட்ட இந்த மாதிரி இந்த தலங்களை எல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பிள்ளையார்கிட்ட சொல்கிறார். அவரும் அதனையே திருவுள்ளம் பொருந்தி ஒப்புக்கொள்வாராய். அவர் சரி வழிபாடு செய்யலாமே என்று சொல்லி அவரும் ஒத்துக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுதான் ரெண்டு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பினுடைய ஒரு திறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அளவலாவிய மகிழ்ச்சி செல்லும் நாள் அப்படின்னா ஒருவருடன் உணர்வு கலந்து உரையாடுதலும் பழகுதலும். அது ரொம்ப அளவலாவி இருக்கிறாங்கப்பா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அப்படி உணர்வோடு கலந்து அப்படி பழகி இருக்கக்கூடிய நிலை தான் அளவலாவிய அன்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அளவில்லாத சித்த நெகிழ்ச்சி எல்லை காணாதபடி மனமுருகும் மகிழ்வு நாள் செல்லுதல் காலம் போதல் அனுபவம் முதிர்வினால் காலம் போகின்ற தன்மை இவர்களால் அறியப்படாது தானாகவே கழிதல். ஒரு சிலர்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் மணிக்கணக்கில் பேசினாலும் பேசுகிறதே தெரியாத போகும் இல்லையா. ஒரு சிலர்கிட்ட பேசினா எப்படா இவன் சீக்கிரம் விட்டுட்டு போவான் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும் இல்லைங்களா. திருமுறைகளை பற்றி பெரிய புராணத்தை பற்றி பேசுனா நேரம் போகிறது தெரியாது நமக்கு. மற்ற கதையெல்லாம் பேசுனா அவன் இப்படி இருக்கிறான் இவன் இப்படி இருக்கிறான், அந்த பக்கத்து வீட்டு கதை தூரத்து வீட்டு கதையெல்லாம் பேசுனா நமக்கு இவன் எப்படா விட்டுட்டு போவான்னு தான் இருக்குது. நல்ல ஒரு அடியார், என்கிட்ட நல்லா நெருக்கி பழகினவர், நல்லா வழிபாடெல்லாம் செய்துட்டு இருந்தவர் தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் தான். நான் யாருன்னு சொல்ல விரும்பலை. கொஞ்ச நாள் என்னென்னா அவர் என்னமோ அந்த மாதிரி ஆகிட்டார். பார்க்குற போதெல்லாம் ஒரு சிலரை குறை சொல்லிகிட்டே இருப்பார். அப்புறம் கொஞ்ச நாள் எனக்கு அவர் பார்த்தாவே அவர் இந்த பக்கம் வந்தாருன்னா இந்த பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. எனக்கு தரது கையெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அது மாதிரி நல்ல அடியார் தான். அவரை நம்ம தப்பெல்லாம் சொல்ல முடியாத ஒழுக்கமான அடியார், எந்த ஒரு இதுவும் ஆனால் அவருக்கு அவருடைய மனநிலை அப்படிங்க. பார்க்குற பொழுதெல்லாம் சொல்லுவார். எப்போ பார்த்தாலும் சம்மந்தமே இருக்காது, இழுத்துக்குவார் அவங்கள. அப்படி ஒரு இதை அவருக்கு பாவம். ஆனால் நல்ல அடியார். என்னென்னா சரி அவரோட பேசக்கூடாதுங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல முடியல நம்மளால். அதனால் என்ன பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு நம்ம ஒதுங்கிக்க வேண்டியது தான். அது மாதிரி இப்போ நாவுக்கரசு பெருமான் ஞானசம்பந்த பெருமான் எப்படின்னா ரெண்டு பேரும் எவ்வளோ நேரம் பேசினாலும் காலம் போகிறது தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா அப்போ திருவருளை தான் சிந்திச்சிருக்கணும், அடியார்களுடைய பெருமைகளை சிந்திச்சிருக்கணும். அப்படி பேசினா தானே அது ஒரு இதாக இருக்கும். ஆமாம், அதுதான் உடனுறைவின் பயன் பெறுதல் அப்படின்னு சொல்லப்பட்டது அதுதான். இப்படி அதான் சொல்கிறார் பாருங்க, மிகு புலவி புணர்ச்சிக்கண் ஊழியாம் ஒருகனந்தான் அவ்வூலி ஒருகனமாம் என்று சொல்லி, அதாவது இது அகத்துறையில் சொல்கிறார். ஏர்கோன் கலிக்காம நாயன் நிறுவனத்தில் நம்பிக்கையில் இருந்த நிலையை சொல்கிறார். மனைவியோடு இன்பத்தோடு இருக்கின்ற காலம், மனைவியோடு இருக்கக்கூடிய காலம் ஒரு ஊழிக்காலம் கூட ஒரு கனமாக கழியுமா. அதை பிரிந்திருக்கக்கூடிய நிலை இருக்குது பாருங்கள். ஒரு கனப்பொழுதே ஊழிக்காலமாக தெரியும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. மிகு புலவி புணர்ச்சிக்கண் ஊழியாம் ஒருகனந்தான் அவ்வூழி ஒருகனமால் என்று சொல்லி ஏர்கோன் கலிக்காம நாயன் நிறுவனத்தில் சொல்லுது. காதலர்க்கிடையே உள்ள நிகழ்வு இவ்வாறு அன்பில் கலந்தார்க்கும் ஒக்கும் என்று சொல்லி, எப்படி உலகியலில் காதலன் காதலிக்கு இருக்கக்கூடிய அன்போ அதே மாதிரி அன்பில் கலந்தவர்களுக்கும்
அன்பில் கலந்த பெரியவர்களுக்கும் அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. நிறைய அந்த மாதிரி பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. வள்ளல் பெருமான் வந்து திருவாசகத்தை பற்றி சொல்கிற பொழுது அதுக்கு ஒரு திருவாசகத்தினுடைய இந்த சிறப்பை சொல்லுகின்ற பொழுது சொல்லார், ஒரு வாசகத்தை நீ சொல்ல அதை உணரும் பொழுது, அந்த திருவாசகத்தை நான் உணர்கின்ற பொழுது எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது காதலன் தன் கலவியனில் பெருமின், அதாவது ஒரு பெண், கற்புடைய ஒரு பெண் தன்னுடைய கணவனோடு அனுபவிக்கக்கூடிய இன்பத்தை நினச்சா அவங்களுக்கு எவ்வளவு இன்பம் வருமோ அந்த இன்பம் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வள்ளல் பெருமான். அப்படி சொல்கிறார். அப்படின்னா அந்த இன்பத்தினுடைய எல்லையை சொல்கிறார். ஆமாம், காதலன் தன் கலவி பெறும் இன்பத்தை அந்த கற்புடைய பெண் நினைக்கின்ற பொழுது அவங்களுக்கு மனசில் எவ்வளோ இன்பம் வருமோ அந்த இன்பம் வந்து எனக்கு வந்தது என்று சொல்லி வள்ளல் பெருமான் வந்து திருவாசகத்தை அனுபவிக்கிற அந்த நிலையை அவர் வந்து பாடியிருக்கிறார். அருட்பால் அந்த நால்வர் நான்மொழி மாலை மாதிரி அவர் வந்து அருண்மாலை அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறார். அதில் அந்த இடம் வருது. அப்படி அந்த உலகியலில் எப்படியோ அது மாதிரி அன்பு கொண்ட ரெண்டு பெரியவர்களிடத்தில் நினைக்கக்கூடிய அன்போ அதே மாதிரி இன்பத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அவரோடும் சென்று, அதாவது அப்படி திருவுள்ளந்தனில் மெய்த்து எழுந்த பெருங்காதல் என்று சொல்லி சொல்கிறார். அன்பர் கூட்டத்தில் கலந்திருந்த நாயனாருக்கு அணைந்தோர் தன்மையில் காணும் மற்றொரு இயல்பாகிய ஆலயம் தொழுதலில் காதல் எழுந்தது. இந்த அணைந்தோர்களுக்கு வந்து அணைந்தோர் தன்மையில் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு ஒன்று அடியார்களோடு இருக்க நினைப்பாங்க, இல்லைன்னா ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்வதற்கு நினைப்பாங்க. இது ரெண்டு தான் அவங்களுக்கு வந்து மேலோங்கி நிற்கும். அதுதான் சொல்கிறார். அப்படி இப்போ நாயனாருக்கு வந்து நாவுக்கரசு பிள்ளையார் கூட இருந்தது ஒரு பெரும் மகிழ்ச்சி. அதே மாதிரி அடுத்தது ஆலயத்தை சென்று வழிபாடு செய்வதற்கு அவருடைய மனசில் அந்த எண்ணம் வருதுங்க. ஆமாம், ரெண்டு தான் வந்து அணைந்தோர் தன்மையில் காணக்கூடிய இயல்பாகிய ஆலயம் தொழுதலில் காதல் எழுந்தது என்று சொல்லி, இவை இரண்டுமே மக்களுக்கு உறுதியாவன என்று உலக உணர்த்தும் பொருட்டு எழுந்தது என்று சொல்லி சொல்லார். மைதலையும் மணிமிடற்றார் பொன்னி நாட்டு மன்னிய தானங்கள் என்று சொல்லி, அதாவது பொன்னி நாட்டு மன்னிய தானங்கள், மிடற்றார் எங்கும் உள்ளவராயினும் காவிரி நாட்டில் வெளிப்பட பொருந்திய இடங்கள் என்று சொல்லி, அதை காவிரி பாயக்கூடிய அந்த பொன்னி நாட்டில் இருக்கக்கூடிய தலங்களை எல்லாம் வழிபாடு செய்கிறதுக்கு போகிறார். என்னென்ன ஸ்தலங்கிறது அடுத்த பாட்டில் நமக்கு சொல்கிறார். ஆண்டரசு எழுந்தருள அதானே ஆண்டரசு எழுந்தருள கோலக்காவை அவரோடும் சென்றிரஞ்சி அன்பு கொண்டு மீண்டருளினார். அவரும் விடை கொண்டு இப்பால் வேதநாயகர் விரும்பும் பதிகளான நீண்ட கருப்பரியலூர் புன்கூர் நீடூர் நீடுதிரு குறுக்கை திருநின்றியூரும் காண்தகைய நனிப்பள்ளி முதலா நன்னி கண்ணுதலார் கடல் தொழுது கலந்து செல்வார். அப்படி இந்த எல்லா தலங்களையும் ஒரே பாட்டில் சொல்லிட்டார். இந்த தலங்களையெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அப்படியே போகிறாருங்க. கண்ணுதலார் கடல் தொழுது கலந்து செல்வார் என்று சொல்லி பெருமானுடைய திருவடிகளை வணங்கி எப்பொழுதுமே வந்து ஒரு தலத்தை தாண்டி இன்னொரு தலத்துக்கு போக மாட்டாங்க பெரியவங்க. எப்போவுமே அந்த தலத்தில் சென்று வழிபாடு செய்து கொண்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. இப்போ நம்ம அப்படியெல்லாம் முடியறதில்ல. ஒரு தலத்துக்கு போகணுன்னா நம்ம வந்து அதையவே நம்ம வந்து மனசில் வச்சு போகிறோம். அவங்க அப்படி இல்லை, நடந்து தான் போவாங்க. நடந்து செல்லுகின்ற பொழுது அந்த தலத்தை வழிபாடு செய்து கொண்டு இன்னொரு தலத்துக்கு போகிறது அப்படிங்கிறது எப்பொழுது யாத்திரையில் அப்படி தான். அது மாதிரி இப்போ வந்து வழிபாடு செய்து கொண்டு போகிறாங்க. நனிப்பள்ளியெல்லாம் இந்த இதில் வழிபாடு செய்கிறாங்க. சொல்கிறார், அந்த ஆளுடைய அரசுகள் புறப்படவே அவருடனே சென்று திரு கோலக்காவை பணிந்து அன்பு விடை பெற்று திரும்பி அருளினார். அதாவது நாவுக்கரசு பெருமான் போகிறேன்னு சொல்கிறாரு வழிபாடு செய்கிறதுக்கு, தானங்கள் வழிபாடு செய்கிறதுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லலை. பாருங்கள், ஒரு பண்பு பாருங்கள். அவரும் கொஞ்சம் கூட போகிறார் திருக்கோலக்கா வரைக்கும். திருக்கோலக்காங்கிறது அங்கேருந்து பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம்தான். ஆனால் பெரியவர் போகிறாரு, அவரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் சென்று அனுப்புவது தான் ஒரு முறைங்க. இது வந்து அந்த காலத்தில் நம்ம பரமாச்சாரியர்களே பின்பற்றி இருக்கிறாங்கன்னா பாருங்களேன். ஒரு பெரியவங்க வராங்கன்னா குறைஞ்சபட்சம் கொஞ்சம் தூரமாவது அவங்களோட சென்று நாம் வழி அனுப்பிட்டு வர்றது தான் சிறப்பு. இப்போ திருக்கோலக்கா வரைக்கும் சென்று 2 பேரும் வழிபாடு செய்கிறாங்க. அதற்கு பிறகு பிள்ளையார் வந்து திரும்ப சீர்காழிக்கு வந்துடுறார். நாவுக்கரசு பெருமான் தன்னுடைய யாத்திரையில் அப்படியே போகிறார். இப்போ இத்தனை தலங்கள் இதில் சொல்லியிருந்தாலும் கோலக்கா வழிபாடு செய்கின்ற வரைக்கும் பிள்ளையார் கூட இருக்கிறார். அது ஒரு பெரிய சிறப்பு. ஆமாம், இப்படி திருக்கோலக்காவை பணிந்து அன்பு விடை பெற்று திரும்பி அருளினார் அப்படின்னார். அவரும் விடை கொண்டு நாயனாரும் பிள்ளையாரிடம் விடை பெற்று கொண்டு இதன் மேல்
வேதநாயகராகிய சிவபெருமான் விரும்பி எழுந்தருளிய பதிகளாகிய பெருமையால் நீண்ட திரு கருப்பரியலூரும் திருப்புன்கூரும் திருநீடூரும் திருநீடும் குறுக்கை வீரட்டமும் திருநின்றியூரும் காணும் தகைமையுடைய திருநெனிப்பள்ளியும் முதலானவற்றைச் சேர்ந்து கண்ணுதலாருடைய திருவடிகளை தொழுது கலந்து மேல் செல்வாராய் என்று சொல்லி இந்த இடத்துல இதே ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் எப்படி வரும்னா, இதெல்லாம் அவரும் வழிபாடு செய்கிற பொழுது சொல்கிறார். திருக்குறுக்கை பதிமண்ணி திருவீரட்டானம் சேர்ந்து பருக்கை வரி உரித்தார்தம் பந்தனை நல்லூர் பணிந்து விருப்புடன் பாடல் இசைத்தார் வேதம் தமிழால் விரித்தார் நாங்கள் சொல்வாருங்க. திருக்குறுக்கை பதிமண்ணி திரு வீரட்டானம் சேர்ந்து பருக்கை வரி உரித்தாரை பந்தனை நல்லூர் பணிந்து விருப்புடன் பாடல் இசைத்தார் வேதம் தமிழால் விரித்தார்னு சொல்லி கொண்டு வருவார். அது மாதிரி இங்கே வந்து 2 பேரும் சென்று கோலக்கா வழிபாடு செய்து பிள்ளையார் திரும்பிடுறார். அதற்கு பிறகு இவர் வந்து கருப்பரியலூர், திருப்புன்கூர், திருநீடூர், அப்புறம் குறுக்கை வீரட்டம், திருநின்றியூர் இதெல்லாம் பார்த்துட்டு நனிப்பள்ளி வழிபாடு செய்து கொண்டு அப்படியே பெருமானுடைய திருவடியை வணங்கி கொண்டு செல்லுகிறார் என்று சொல்லி சொல்கிறார். விளக்க உரையில் அவரோடும் சென்று கோலக்காவை இறைஞ்சினார். அவரோடும் செல்லுதல், சில தூரம் உடன் சென்று வழிவிடுவது மரபு என்று சொல்லி உரையாசிரியர் சொல்கிறார். அப்படி இது உடன் சென்று வழிவிடும் செயலுடன் மணிமிடற்றார் மன்னிய தானங்கள் வணங்கி போற்று முன் கூறியபடி இருவர் உள்ளத்தும் எழுந்த பெரும் காதலினை அந்த செலுத்தியபடி மாயிற்று என்று சொல்லி இத்தகைய பெருமை பெரியோர் செயல்களில் காண உள்ளதென்று ஏனைய மக்களிடம் காண்பது அரிதுன்னார். இது வந்து பெரியவங்கிட்ட தான் இது மாதிரியெல்லாம் நாம் பார்க்க முடியும், ஏனைய மக்களிடத்தில் இதெல்லாம் பார்க்க முடியாது என்று சொல்லி சொல்கிறாருங்க. அன்பு கொண்டு மீண்டருளினார். அவர் பிரிந்து சென்றாலும் அவரது அன்பையை கை கொண்டு மீண்டனர் என்று சொல்லி சொல்கிறார். அவரும் அரசுகளும் விடை கொண்டு பிள்ளையார் நாயனாரது அன்பினையும் நாயனார் பிள்ளையாரது அன்பு விடையினையும் கொண்டனர். இருவரும் ஒருவர்வால் ஒருவர் விடை கொள்ளினும் பிள்ளையார் அங்கு தங்குவாரும் நாயனார் அங்கு நின்று செல்வாருமாயின் விடை கொள்ளுதல் இவர்வால் நிகழ்ந்தது என்றார் என்று சொல்லி பிள்ளையார் வந்து சீர்காழியிலே தங்க போகிறார். நாயனார் அங்கிருந்து பல தலங்களுக்கு செல்ல போகிறார். 2 பேரும் வந்து முறையாக விடைபெற்று கொண்டு ஒருத்தர் வந்து அன்பு பாராட்டினார்கள் என்று சொல்லி இப்பால்னா அன்பு கொண்ட பிள்ளையார் மீண்டருளிய பின் அவர் பால் நிகழ்ந்த அப்பால் என்று சொல்லி விடை கொண்டு நாயனார் செல்வது இப்பால் நாயனாரது சரித நிகழ்ச்சியில் கூறப்படுவன ஆதலின் நாம் அவரை பின்தொடர்ந்து செல்லுமாறு அண்மை சுட்டில் சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கிறார். இப்பால் அப்படின்னு சொல்லி விரும்பு பதிகள் உயிர்கள் தம்மை எளிதில் கண்டு வந்து அடையும் பொருட்டு விரும்பி வீற்றிருக்கும் தலங்கள் என்று சொல்லி சொல்கிறார். வேண்டுதல் வேண்டாம இலராதலின் வேதநாயருக்கு வேறு விருப்பு இல்லை. நம்மளாம் வழிபாடு செஞ்சு உய்வடையணுங்கிறதான் சாமியினுடைய விருப்பம். வேறு சாமிக்கெல்லாம் ஒன்றும் விருப்பம் கிடையாது. வேண்டுதல் வேண்டாமல் இல்லாதவன் பெருமான், வள்ளுவ பெருமான் சொல்கிறார் இல்லைங்களா. அப்போ எதுக்கு பெருமான் வந்து எல்லா தலங்களிலும் வீற்றிருக்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய வினைகளை நீக்குவதற்காக, நாமெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். அவ்வளோதான். மற்றபடி அவருக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. அவனுக்கு இருக்கக்கூடிய விருப்பமெல்லாம் என்னென்னா, இந்த உலகத்தில் வந்த அத்தனை ஆன்மாக்களும் நம்ம திருவடி அடையணும் அப்படிங்கிற ஒரே விருப்பம்தான் பெருமானுக்கு. அதுக்காக நமக்கு பல பிறப்புகளை கொடுத்து நம்மளை வந்து பக்குவப்படுத்தி இறைவன் தன்னுடைய திருவடியில் சேர்ப்பிப்பார். மலங்கள் நீக்கி மலரடி கீழ் வைக்கக்கூடியதான் பெருமானுடைய ஒரு நோக்கமை வழியும் வேறொன்றும் இல்லை. விரும்பு பதிகள் அப்படின்னார். உயிர்கள் தம்மை எளிதில் கண்டு வந்தடையும் பொருட்டு விரும்பி வீற்றிருக்கும் தலங்கள் என்று சொல்லி கருப்பரியலூர், இது மேலைக்காளி என்றும் தலை ஞாயிறு என்றும் வழங்கப்படக்கூடியது. சீர்காழி கோயில் போன்ற அமைப்புகளை உடையது. கருப்பரியலூர் என்று சொல்லக்கூடிய பதி சீர்காழி மாதிரியே அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை விட சின்னதாக இருக்கும், ஆனால் சீர்காழி மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய கோயில் என்று சொல்லி புல்லூருக்கு வேலூர் என்னும் வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து மேற்கில் 5 நாள் இளைவில் செல்லக்கூடியது. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதி கருப்பரியலூர் என்று சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி புன்கூர், திருப்புன்கூர் எல்லாத்துக்கும் தெரியும். நம்முடைய திருநாளை போவார் பணி செய்த ஒரு பதி திருப்புன்கூர் என்று சொல்லி சிவலோகநாதர் அங்கே இருக்கக்கூடிய பெருமான் பேர். நீடூர் என்று சொல்லுவது திருப்புன்கூரிலிருந்து 2 நாள் அளவில் செல்லக்கூடியது. முனையடுவார் நாயனார் அவதரித்த தலம் நீடூர் என்று சொல்லுவது. செம்மேனி அம்மான் என்றதற்கு ஏற்ப சிவந்த திருமேனி பெருமான், நீடூர் பெருமான் வந்து சிவந்த திருமேனியுடையவர் என்று சொல்கிறார். காவிரிக்கு வடகரையில் 21வது தலம் இந்த நீடூர் என்று சொல்லுவது. குறுக்கை வீரட்டங்களில் ஒன்று, காமனை எரித்த வீரம் நிகழ்ந்த தலம் குறுக்கை வீரட்டம் என்று சொல்லுவாங்க.
திருநின்றியூர் காவிரிக்கு வடகரையில் இருக்கக்கூடிய 19வது தலம் திருநின்றியூர். திருநின்ற ஊர் வேறு, நின்றியூர் வேறு. திருநின்ற ஊர் என்று சொல்லுவது பூசலார் நாயனார் அவதரித்தது, அது தொண்டை நாட்டில் இருக்கக்கூடியது. இது திருநின்றியூர் என்று சொல்லுவது சோழ நாட்டில் இருக்கக்கூடிய பாடல் பெற்ற ஸ்தலம் திருநின்றியூர் என்று சொல்லுவது. அப்புறம் காண்தகைய நனிப்பள்ளி. நனிப்பள்ளி எல்லாத்துக்கும் தெரியும், ஆளுடைய பிள்ளையாரோட தாயார் பகவதி அம்மையாருடைய தலம் திரு நனிப்பள்ளி. அந்த நனிப்பள்ளியில் தான் அந்த பாலை நிலத்தை நெய்தலாக மாற்றியது ஞானசம்பந்த பெருமான். அந்த தேவாரம் பாடி அந்த பாலை நெய்தலாக பாடியருளிய அற்புதம் நிகழ்ந்தது அங்கே தான். ஞானசம்பந்த பிள்ளையாருடைய முதல் அற்புதமே அதுதான் நினைக்கிறேன். ஆமாம், கலந்து காவிரியின் வடகரை தலங்களும் தென்கரை தலங்களுமாக கலந்து திருப்பணி செய்து என்று சொல்கிறார். செல்வார் செல்வார் ஆகி என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறார் நமக்கு. அடுத்த திருப்பாட்டு மேவு புனல் பொன்னியிரு கரையும் சார்ந்து விடையுகத்தார் திருச்செம்பொன் பள்ளி பாடி கா உயரு மயிலாடு துறை நீல் பொன்னி கரை துருத்தி வேள்விக்குடி எதிர்கொள் பாடி பாவூர் செந்தமிழ் மாலை பாடி போற்றி பரமதிரு பதிபளவும் பணிந்து போந்தே யாவூரும் அஞ்சாடுவார் கோடிக்காவில் அணைந்து பணிந்து ஆவடுதன் துறையைச் சேர்ந்தார். திருவாவடுதுறைக்கு வரைக்கும் வந்துடுறார். இந்த இதில் யாத்திரையிலே அப்படியே திருவாவடுதுறை வரைக்கும் ஆவடுதுறை வரைக்கும் வந்துடுறார். அதான் நீர் இடையராது பொருந்திய காவிரியின் 2 கரைகளிலும் சார்ந்து 2 பக்கம் இருக்கக்கூடிய தலத்தை ஒரே இதில் வழிபாடு. இப்போ போகிற வழியில் தென்கரை தலம் இருந்தாலும் அதை வழிபாடு செய்துக்கிறது, அதே வடகரை தலம் இருந்தாலும் அதையும் வழிபாடு செய்துக்கிறது, 2ஐயும் வழிபாடு செஞ்சுட்டே போகிறார். அது அப்படி விடையுயர்த்தார். இடபத்தை உயர்த்திய பெருமானது திரு செம்பொன்பள்ளியினை பாடி சோலைகள் உயரமாக சூழ்ந்த மயிலாடுதுறையும் நீளும் காவிரியின் இருகரையிலும் உள்ள திரு துருத்தி திரு வேள்விக்குடி திரு எதிர்கொள் பாடியும் வணங்கி செந்தமிழ் பாட்டுக்களாகிய மாலையினை பாடி துதித்து பரமசிவனுடைய திருத்தலங்கள் ஏனை பலவற்றையும் பணிந்து கொண்டு போய் என்று சொல்லி எல்லா தலங்களையும் வழிபாடு செய்து கொண்டு ஆணைந்தையும் ஆடுகின்ற பெருமானது திரு கோடிக்காவை அணிந்து பணிந்து வழிபாடு செய்து திரு கோடிக்கா என்று சொல்லக்கூடிய அந்த கோடிக்காவை வழிபாடு செய்து கொண்டு அப்புறம் தண்ணிய திரு ஆவடுதுறையை சார்ந்தனர். அப்படியே திருவாவடுதுறை வரைக்கும் போகிறார். இந்த அதுக்கு முன்னே சென்ற பாட்டில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு சில பதிகத்தில் பாடல் கிடச்சிருக்குது, ஒரு சில பதிகத்தில் நமக்கு கிடைக்கல. ஆமாம், இதில் விளக்க உரை பார்த்துடலாம். புனல்மேவு பொன்னி அப்படின்னு பூந்தன் பொன்னி என்னாலும் பொய்யாதளிக்கும் புனல்நாடு என்று சொல்லுவது போல வருநாள் என்றும் பிழையான் தெய்வ பொன்னி என்று சொல்லுவது போல அப்படி நீர் நிறைந்திருக்கக்கூடிய பொன்னி நாடு என்று சொல்றார். இருகரையும் சார்ந்துனார். வடகரை தென்கரை 2னிலும் சிவத்தலங்கள் உள்ளது. அப்படி 2 தலங்கள் நேரெதிராகவும் மற்றும் சில அணிமையிலும் காண உள்ளன என்று சொல்றார். திருச்செம்பொன்பள்ளி இது தென்கரையில் இருக்கக்கூடிய 42வது தலம். செம்பொனார் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் செம்பொன்பள்ளிங்கிறது. திருச்செம்பொன்பள்ளிங்கிறது செம்பொனார் கோயில். காவுயரும் மயிலாடுதுறை இது சோழ நாட்டில் காவிரிக்கு தென்கரையில் இருக்கக்கூடிய 39வது தலம். கௌரி மயூரம் என்று சொல்லப்படுவது. உயரும் என்றது அதாவது நீல் பொன்னிக்கரை துருத்தி வேள்விக்குடி. திருத்தியும் வேள்விக்குடியும் காவிரி இருகரையிலும் எதிரெதிர் உள்ளன என்று துருத்தி என்று சொல்லுவதுதான் குத்தாலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த குற்றாலம் வேற குத்தாலம் வேற. அந்த குத்தாலம் என்று சொல்லுவதுதான் துருத்தி என்று சொல்லக்கூடிய பதி. எதிர்கொள் பாடி என்று சொல்லுவது காவிரிக்கு வடகரையில் இருக்கக்கூடிய 24வது தலம். அப்போ தென்கரையில் இருக்கிறதையும் வழிபாடு செய்கிறார், வடகரையில் இருக்கிறதையும் வழிபாடு செய்கிறார் ஒரே யாத்திரையில். பாவூர் செந்தமிழ் மாலை பாடி மேற்கூறிய மயிலாடுதுறை துருத்தி வேள்விக்குடி எதிர்கொள் பாடி என்ற 3 தலங்களையும் பாடி போற்றி பாவுறுதலாவது பாக்களின் இலக்கணமும் இசையும் மற்றும் முற்றும் பொருந்துதல் என்று சொல்கிறாருங்க. செந்தமிழ் மாலை செந்தமிழ் பதிகங்கள் என்று சொல்கிறார். பரமர் திருப்பதி பலவும் பணிந்து போந்தே என்று இப்படி திரு கோடிக்கா எதிர்கொள் பாடிக்கும் கோடிக்காவுக்கும் இடையிலும் அணிமையிலும் உள்ளவை என்று சொல்கிறார். கோடிக்கா என்று சொல்வது காவிரிக்கு வடகரையில் இருக்கக்கூடிய 37வது தலம். திருஆவடுதுறையுள்ள தென்கரைக்கு எதிரில் இருக்கக்கூடியது திரு கோடிக்கா என்று சொல்லுவாங்க. ஆவடுதன்துறை திரு ஆவடுதுறை காவிரிக்கு தென்கரையில் இருக்கக்கூடிய 36வது தலம். இப்போது நாயனார் பாடிய திருத்தாண்டகத்து போற்றியபடி ஆவடுதன்துறை என்று சொல்கிறாருங்க. அப்படி தன்மையாவது காவிரியின் செழிப்பாலாகி நீரின் குளிர்ச்சி மட்டுமன்றி இங்கு வந்தடையும் ஆன்மாக்களின் பிறவி வெப்பத்தை தணிக்கும் திருவடி நிழலாக தன்மையும் குறித்தது என்று
இந்த காவிரி நாடு, இந்த சோழ நாட்டினுடைய சிறப்பு அந்த வந்து தங்கக்கூடிய ஆன்மாக்களுடைய அந்த பிறவி வெப்பத்தையும் தணிக்கக்கூடிய திருவடி நீழலாகிய தன்மையுடையது என்று சொல்லி திருவாவடுதுறையை சொல்கிறாருங்க. கோலக்கா நாயனார் பாடி அருளிய பதிகம் சிதலரித்து போலும் என்று சொல்லி கருப்பறையிலூரில் வந்து நாயனார் பாடி அருளிய திருப்பதிகம் அதுவும் வந்து கிடைக்கல. கொகுடி கோயில் என்பது நம்பிகள் தேவாரத்துடன் கூறப்பட்டது. கொகுடி முல்லையின் ஒரு வகை என்று சொல்லி சொல்கிறார். இப்போ திருப்புன்கூரும் திரு நீடூரும் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தில் ஒரு பாடல் மட்டும் கொடுத்துருக்கிறாரு. திருப்புன்கூர் திரு நீடூர் இதில் ஒன்றை பார்த்துட்டு குறுக்கை வீரட்டம் எடுத்து வச்சுங்க, அது 10 பாட்டையுமே பார்த்துடலாம். திருப்புன்கூர் திரு நீடூரும் பிறவாதே தோன்றிய பெம்மான் தன்னை பேணாதார் அவர் தம்மை பேணாதானை துறவாதே கட்டறுத்த சோதியானை தூணெறிக்கும் தூணெறியாய் நின்றான் தன்னை திறமாய எத்திசையும் தானேயாகி திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நிறமாமொழியானை நீடூரானை நீதனே என்னென்னே நான் நினையாவாரே. அதாவது இது நினையாவாரே என்று சொல்லுவது பதிகத்தினுடைய மகுடமாக இருக்கக்கூடியது என்று சொல்கிறாருங்க. பதிக குறிப்பு என்னென்னா, இந்த 2 தலங்களும் ஒன்றற்கொன்று திருப்புன்கூரும் திரு நீடூரும் ஒன்றற்கொன்று அணிமையில் உள்ளது. முன்னால் இவை 2க்கும் செல்லும் மேற்பாதை இருந்தது போலும் இங்கு புன்கூர் நீடூர் என்று வைப்பு முறை படுத்தி கூறிய ஆசிரியர் பின்னர் ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய புராணத்தில் ஆளுடைய நம்பிகள் திருநின்றியூர் நின்றும் போந்து திரு நீடூர் பணியாது சென்று திருவருளார் நினைந்து அடைந்து நீடூர் பணியா விடலாமோ என்று பதிகம்பாடி பணிந்து பிறகு திருப்புன்கூர் சென்றடைந்தார் என்ற சரிதம் காட்டுகிறது என்று. அப்போ 2 ஒன்றாக வைத்து வழிபாடு செய்யக்கூடிய திரு நீடூரும் திருப்புன்கூரும். நம்பிகள் வழிபாடு செய்யாமல் போயிடுறாரு, திரும்ப வந்து மீண்டும் நீடூர் வழிபாடு செய்து கொண்டு அதற்கு பிறகு அந்த திருப்புன்கூர் சென்று பாடியதாக நமக்கு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாயனாரது பதிகத்தில் இந்த 2 தலங்களையும் ஒன்று சேர்த்து அருளப்பட்டது. ஆளுடைய பிள்ளையாரது திருப்புகழையும் திரு வீலிமலையும் திரு மருகலும் திருச்செங்காட்டங்குடியும் திரு நல்லாரும் திரு ஆலவாயும் திருத்துருத்தியும் திரு வேள்விக்குடியும் என்ற திருப்பதிகள் காண்க என்று சொல்லி இப்படி ஒரு சில பதிகங்கள் மட்டும் 2 ஒன்றா சேர்த்து பாடப்பட்டிருக்கும். இந்த பதிகத்தில் நீதனே என்னே நான் நினையாவாரே என்று மகுடம் நாயனார் திருவுள்ளத்து அதுபோது எழுந்ததற்கு ஏதேனும் ஒரு திருக்குறிப்பு இருத்தலும் கூடும் என்று சொல்லி திருப்புன்கூரில் எழுந்தருளிய சிவலோகநாதரையும் திரு நீடூர் இறைவனையும் நான் நினையாது காலம் கழித்தவாறு தான் என்னே என்பது பதிக கருத்து. அது நீதனே அப்படிங்கிறார். அப்படின்னா அந்த 2 பெருமானையும் திரு நீடூர் திருப்பன்கூரை நான் வழிபாடு செய்து கொண்டிருந்தது என்னே என்று சொல்லி அந்த நீதனே என்று சொல்லி சொல்கிறாருங்க. நீதன்னா நீசன் அர்த்தம். பெருமானை நினைக்காதனால தன்னை வந்து அப்படி அவர் சொல்லிக்கிறாருங்க. ஆமாம், 2 பேர் இப்போ இறைவனை நினையாததுனால தன்னை நீசன் அப்படின்னா கொஞ்சம் கீழானவன் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லிக்கிறார். பிறவாதே தோன்றிய பெம்மான் அப்படின்னார். அப்போ என்றும் உள்ளவன் பெருமான் எப்படிப்பட்டவன்னா பிறவாதே தோன்றிய பெம்மான் தன்னை பேணாதவர் தம்மை பேணாதானை அப்படின்னா பேணாதார் தம்மை பேணாதானை அப்படின்னார். அதாவது எப்பொழுதும் என்றும் உள்ளவன் எங்கும் நிறைந்தவன் ஒவ்வொரு இடத்திலும் காலத்திலும் வெளிப்படுதல் என்று சொல்லி அப்படிப்பட்ட பெருமான் வந்து பேணாதான வெளிப்படாதவன் பேணாதார் தம்மை பேணாதவனான தன்னை வழிபாடு செய்யாதவர்களுக்கு வெளிப்பட்டு அருள் செய்யாதவன் அர்த்தங்க. வருமவன் அம்மை பேணும் அம்மைகால் உமையேன்னார். யார் சாமி சொல்லார் இல்லையா காரைக்கால் அம்மையார? அப்படின்னா என்ன பேணுதல்னா அன்பு செய்வது. நம்மிடத்தில் அன்பு செய்யக்கூடிய ஒரு தாய் வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பேணாதாரை பெருமான் என்ன செய்வாராம்? பேணாதானை அப்படின்னா இந்த முதல்ல சொன்ன பேணாதானை அப்படின்னா வழிபாடு செய்யாத அன்பு செய்யாதவர்கள்னு அர்த்தங்க. 2வது பேணாதானை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர்களுக்கு வெளிப்படாதவன் என்று சொல்லி பொருள் வந்து அந்த மாதிரி மாறும். அருள் செய்யாத அருளாதவன் என்று சிவலோகன் திருப்புன்கூர் சாமியினுடைய பெயர் வந்து சிவலோகநாதன். நீசன் நினையாமையால் நீதன் என்றது. நான் என்னே நினையாவார் என்று சொல்லி நினையாத அறிவீனம்தான் என்னே, நான் நினையாதிருந்த என்னுடைய அறிவீனம்தான் என்னே என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறார். மேவிய சிவலோகனை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை ஏகப்பட்ட பூச்சி திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை இதனால் இது வருதா எங்கேங்க
அந்த சின்ன லைட் ஆஃப் பண்ணிட்டேன், பார்க்குறேன் தெரியுதான்னு பார்க்க. போங்க அப்போ பூச்சின்னாவே அலர்ஜி நம்மளுக்கு என்னங்க? இல்லை இருக்குது, சின்னதை ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம். திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நிறமா மொழியானை நீடூரானை நீசனே என்னேதான் நினையாவார் என்று சொல்லி பெருமானை நினைக்காது இருக்கிறதுனால, சிவலோகநாதனை நினைக்காது இருக்கிறதுனால நினையாமையால் நீசன் என்றது. நான் என்னே நினையாவார், நினையாத அறிவீனம்தான் என்ன. பெருமானை நினைக்காமல் இருந்தால் அது என்ன சொல்கிறாரு? அறிவீனம் அப்படின்னு சொல்கிறாருங்க. அது நீசன் அப்படின்னு சொல்கிறார் என்று சொல்லி இந்த திருப்பாட்டில் அப்படி சொல்கிறாரு. அதே மாதிரி திருப்புன்கூர் தல விசேடம், செல்வ நீடூர் திரு நீடூர் என்று சொல்லி முனையடுவார் நாயனார் புராணத்தில் அதனுடைய பெருமையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. திருப்புன்கூரில் தான் நம்முடைய திருநாளை போவார் திருக்குளப்பணி செய்தது திருப்புன்கூர் தான். ஆமாம், அந்த ஆதனூருக்கு பக்கத்தில் அங்கேருந்து அவர் நடந்து தினசரி பணி செய்வார். அங்கே இருக்கக்கூடிய பெருமான் தான் நந்தியம் பெருமான் விலகி அவருக்கு காட்சி கொடுப்பார். ஏன்னா அவர் உள்ளே போக முடியாது இல்லையா? புற திரு தொண்டர் அப்படிம்பார் சேக்கிழார் பெருமான். புற திரு தொண்டர் அப்படின்னா அந்த காலத்தில் உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை. அதனால் அவர் வெளியில் இருக்கக்கூடிய பணியெல்லாம் செய்து வருகின்ற பொழுது ஒரு பள்ளத்தை பார்க்கிறார். அந்த பள்ளத்தை பார்த்த உடனே இது திருக்குளமாக அமைச்சோன்னா வரக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு பெருமானுக்கெல்லாம் அது பயன்படும் அப்படின்னு சொல்லி அந்த திருக்குள பணி செய்கிறார். அப்படி பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய நாயனாருக்கு அங்கே இருக்கக்கூடிய நந்தியம் பெருமான் விலகி காட்சி கொடுக்குறார். விலகி பெருமான் அங்கே நந்தியம் பெருமான் கொஞ்சம் நேராக இருக்காது, கொஞ்சம் விலகி இருக்கு. பெருமான் நந்தனாருக்கு நம்முடைய திருநாளை போவாருக்கு காட்சி கொடுத்த ஒரு திருமேனி. அடுத்து நமக்கு திருக்குறுக்கை வீரட்டம் என்று சொல்லக்கூடிய பதிகம். இந்த பதிகத்தில் 10 பாட்டுலேயுமே 10 புராணத்தை சொல்லியிருக்கார் நாவுக்கரசு பெருமான். 14 புராணங்கள்லேருந்து ஒரு சிலது, அப்புறம் பெரிய புராணத்திலேருந்து ஒரு சில செய்திகள். இந்த 14 புராணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சைவத்தில் 18 புராணங்கள் இல்லைங்களா? அந்த 14 புராணத்திலேருந்து ஒவ்வொன்றும் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இதெல்லாம் சூத முனிவர் சொன்னது 18 புராணங்கள். சூத முனிவர் அங்கங்கே சொல்லியது தான் 14 புராணங்கள் என்று சொல்லுவது. அதில் ஒரு சில கதைகள் சொல்லியிருக்கிறார். பெரிய புராணத்திலேருந்து சில சரிதங்களை இதில் சொல்லியிருக்கிறார், அடியார்களை சொல்லியிருக்கிறார். இந்த குறுக்கை வீரட்ட பதிகத்தை நம்ம பாடலாம். இந்த குறுக்கை வீரட்டம் என்று சொல்லுவது மன்மதனை எரித்த ஒரு தலம் என்று சொல்வார்கள். முதல் பாட்டு பாடுங்கம்மா, அப்படி வேகமாக சொல்லிக்கலாம். ஆதியில் பிரம்மா, அந்த ஒரு மைக் எடுத்து அவங்களுக்கு வச்சுருக்கேன், ஒரு மைக் அவங்களுக்கு எடுத்து. ஆதியில் பிரம்மனார்தாம் அர்ச்சித்தார் அடியனை கீழ்னார். அதாவது பிரம்மன் வழிபாடு செய்ததுங்க. வேதங்களை அந்த உணர்வதற்காக பிரம்மதேவர் சிவபெருமானை அர்ச்சித்தார் என்று சொல்கிறாருங்க. இங்கேயும் நம்ம நனாவிலே அப்படி தான் பாடுறார் ஞானசம்பந்த பெருமான் இல்லைங்களா? பொய்யா மறையானும் பூமி அளந்தானும் போற்ற மன்னிங்கிறார். பொய்யா மறையான் அப்படின்னா பிரம்மன், பூமி அளந்தான் அப்படின்னா திருமால். 2 பேரும் இங்கே வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க. அதாவது மற்ற ஆலயங்கள் இருக்கக்கூடிய திருமாலுக்கும் நனாவில் இருக்கக்கூடிய திருமாலுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அது நம்ம ஏன்னா ஞானசம்பந்த பெருமானே சொல்கிறார், அவர் வழிபாடு செய்திருக்கிறார். யார்? நனா பெருமானை வழிபாடு செய்தவர் இங்கே இருக்கக்கூடிய பிரம்மனோ திருமாலும். அது பொய்யா மறையானும் பூமி அளந்தானும் போற்ற மன்னி என்று சொல்லி பதிகத்தில் சொல்ல. அதே மாதிரி இந்த பதிகத்தில் பிரம்மன் அர்ச்சனை செய்தது எதுக்காக அப்படின்னா வேதங்களை உணர்வதற்காக. ஏன்னா பிரம்மன் வேதங்களை உணர்வதற்காக பிரம்மதேவர் பெருமானை அர்ச்சித்தார். சோதியில் சொன்னார், எல்லா ஒளிகளுக்கும் உள்ளே நின்று அவ்வவற்றுக்கும் ஒளி கொடுப்பவர் சிவபெருமானே. அதனால் அப்படி தேவமார் ஒளிகள் எல்லாம் சிவனுருத்தேசன் என்னார் என்று சொல்லி சித்தியாரில் கூட சொல்லுங்கள். அப்படி சொல்லில் அடங்காத அதற்கு மேல் செல்பவர் என்று சொல்லி சொல்லினை இறந்தார் பல்பூ கோதி வண்டறையும் சோலை குறுக்கை வீரட்டனாரே என்று சொல்லி அப்படியே மலர்களை பறித்து பெருமானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய அந்த வண்டுகள் மொய்க்கக்கூடிய சோலைகளை இடமாக உடையது இந்த குறுக்கை வீரட்டானம் என்று சொல்லி இப்போ பிரம்மன் வழிபாடு செய்யக்கூடிய பெருமை உடையது என்று சொல்கிறார். அடுத்த திருப்பாட்டு சொல்லுங்கள். நீற்றினை
பூசி நித்தலும் நியமம் செய்து ஆட்டு நீர் பூஜி தாட்டும் அந்த நாரை கொள்வான் ஆட்டு நாளற்றதென்று தருமராசக்காய் வந்த கூட்டினை குமைத்தார் போலும் குறுகை வீரத்தனாரே. மார்க்கண்டேயர் பூஜை செஞ்சதை சொல்கிறார். மார்க்கண்டேயர் பெருமான பூஜை நீட்டினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்துனார். நல்ல திருநீரெல்லாம் பூசி நித்தலும் நியமம்னா ஆகம முறைப்படி பெருமானை வழிபாடு செஞ்சார். யார்? மார்க்கண்டேயர் வழிபாடு செஞ்சார். ஆற்று நீர் பூரித்தாட்டும் அந்தணனாரை கொள்வான் அப்படின்னா அப்படி தினசரி ஆற்று நீரை எடுத்து பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய மார்க்கண்டேயரை காலன் அந்த பற்றுகின்ற பொழுது அப்போ தான் பெருமான் அதை தடுத்து காலனை உதைத்து உருட்டியது. அப்போ அதுதான் அந்த செய்தி தான் அதில் சொல்லார். சாற்று நாள் அற்றதென்று தருமராசற்காய் வந்த கூற்றினை குமைப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே என்று சொல்லி, அதாவது அப்படி அந்த ஆட்டியதனால் என்ற கூற்றத்தை உதைத்ததற்கு காரணம் கூறியவார் சிவனையே எண்ணி கிடப்பார்க்கு யமவாதனை இல்லை என்பது. அதாவது சிவபெருமானையே வேண்டி நிற்கக்கூடியவங்களுக்கு யமவாதனை கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை காலன் போய் கவர்ந்தது தவறு. ஏன்னா இப்போ சிவனடியார்கள் பெருமானையே எண்ணி வழிபாடு செய்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு யார் வருவாங்கன்னா சிவகணங்கள் வரணும். சிவகணங்கள் அப்படி மேலே அழைச்சிட்டு போகணும். யமன் தன்னுடைய தூதுவர்கள் அனுப்பக்கூடாது. அப்போ அது என்னென்னா அவனுக்கு தகுதி இல்லாத ஒரு செயல். பையாபுரியார் இதை ரொம்ப நல்லா சொல்வார். தருமன் அவன் தருமமான வேலையைத்தான் செய்வான். ஒருத்தருடைய காலம் முடிஞ்சு போச்சுன்னா கவர்ந்துட்டு போயிடுறது அவனுடைய வேலை. அது தர்மம் யாராக இருந்தாலும். ஆனால் சிவனடியார்கள் பக்கத்தால் வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. அந்த விதியை மீறினதுனால அவன் உதப்படுறான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அவன் காலன் செய்தது நியாயமான ஒரு வேலை தான். அவன் எப்பொழுதும் தர்மத்துக்கு புறம்பா, அவனுக்கு பேர் தர்மனார்னு சொல்லுவாங்க இல்லையா, தர்மத்துக்கு புறம்பா எந்த ஒரு செயலையும் காலன் செய்ய மாட்டான். அப்படி இருக்கிற பொழுது இந்த இடத்துல ஏன் பெருமான் தண்டித்தார் அப்படின்னா, தன்னை நினைந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு ஆத்மா, அப்படி வழிபாடு செய்கின்றவர்களுக்கு யமவேதனை இருக்கக்கூடாது. அந்த நிலையை தாண்டினதுனால தான் சொல்கிறார். வஞ்சனமன் வாதனைக்கும் அன்பிறவி வேதனைக்கும் அஞ்சியுனை அடைந்தேன் ஐயா பராபரமே. தாய்மானவர் சொல்கிறார். அதாவது யமவேதனைக்கு பயந்து நாம் போகக்கூடிய ஒரே இடம் என்னென்னா பெருமானுடைய திருவடி ஒன்று தான். யாராவதுக்கு யம பயம் இருக்குது அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம காலவாச குறுந்தொகை அதை படித்தோம்னா நமக்கு யமபாதனை நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதனால் அந்த அந்த நிலையை அவன் தாண்டினதுனால உதைப்பட்டான் என்று சொல்லுவாங்க. அது 2வது பாட்டில் நமக்கு நீட்டினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்துனார். பெருமானை எப்படி வழிபாடு செய்திருக்கிறார் பார் மார்க்கண்டேயர். நல்ல திருநீரெல்லாம் பூசி ஆகமத்தில் சொல்லப்பட்டபடி பூவும் நீரும் கொண்டு அது ஆற்று நீர், அந்த குளிர்ந்த நீரை எடுத்து கொண்டு பெருமானை அபிஷேகம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்டவரை யமன் கவர்ந்தது அது தவறு என்று சொல்லி பெருமான் தண்டிக்கிறார். அதான் தர்மராசற்காய் வந்த கூற்றினை குமைப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே என்று சொல்கிறாரு. அடுத்த திருப்பாட்டு. புராத்தியின் கீழ் அபர மணலால் கூப்பி அலை தங்கேயாவின் வாலை கறந்து கொண்டாட்ட கண்டு இது சண்டீஸ்வர நாயனாருடைய சரியத்தை சொல்கிறார். சண்டீஸ்வர நாயனார் ஆத்தி மரத்துக்கு கீழே அப்படி மணலால் சிவலிங்கம் அமைச்சு வழிபாடு செய்கிறார். அந்த பசுவினுடைய கறந்த பாலையெல்லாம் அந்த மணல் சிவலிங்கத்துக்கு ஊட்டி அவர் வழிபாடு செஞ்சிட்ருக்கிறார். அதை பார்த்து அவருடைய அப்பா யச்சதத்தன் கோபம் கொண்டு அவரை அடிக்கிறார். கோபம் கொண்டு அடித்ததெல்லாம் அவருக்கு தெரியாது. அதே மாதிரி கொடிய மொழியால் திட்டினதும் தெரியாது. ஆமாம், அதை என்ன சொல்லுவார் அப்படின்னா, சேக்கல பெருமான் அந்த இடத்துல சொல்லுகின்ற பொழுது, கொடிதா மொழி கூற மகனார் முதுகில் தண்டு கொண்டு புடைத்தும் அவர் கொண்ட பூசணையில் நின்றார் மற்றொன்றும் அறிந்திலரால் அப்படின்னு சொல்லுவார். பூசை மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கிறார், அது நடந்ததெல்லாம் அவருக்கு தெரியாது. அப்புறம் பாலை காலால் தள்ளி விட்டதுனால திரும்பி பார்க்குறாரு. அப்பான்னு தெரியுது. அப்பான்னு தெரிஞ்சாலும் அந்த
இப்போ அந்த மாடு மேய்க்கிற குச்சி எடுக்கிறார், அது மலுவாக மாறுது. மலுவாக மாறின உடனே அப்பா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சிவபூசைக்கு இடையூறு செய்ததுனால அவர் காலை வந்து அவர் தரிக்கிறார். மண்மேல் வீழ்ந்தான் மறையோன் அப்படின்னு சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். அதற்கு பிறகு பெருமான் அருள் செய்கிறார். அதாவது சிவகுற்றம் நடந்த இடத்துல அது உடனடியாக தண்டனை கொடுக்கலைன்னா அது வந்து என்ன ஆகும், அவங்களுக்கு அது குற்றம் செஞ்சவங்க வந்து என்ன செய்வாங்க, எரிவாய் நரகம் போயிடுவாங்க. தன்னுடைய தந்தையாராக எச்சதத்தன் நரகம் போகாமல் காப்பாற்றியது சண்டீஸ்வர நாயனார் செய்த ஒரு செயல். அதைத்தான் சொல்கிறாருங்க. அதாவது சிவபுண்ணியத்துக்காக செய்யப்படக்கூடிய குற்றமும் அது குற்றமாகாது. அதே மாதிரி சிவபுண்ணியம் இல்லாத பெருமானை நினையாது செய்யக்கூடிய அந்த ஒரு புண்ணியமும் அது பாவமாக தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு சிவஞான சித்தியாரில் சொல்லப்பட்டிருக்கு. அதான் அறநடிக்கு அன்பிலார் செய் பாவமும் அறநடிக்கு அன்பிலார் செய் புண்ணியமும் பாவமாகும், பரநடிக்கு அன்பர் செய் பாவமும் புண்ணியமாகும், வரனுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி நாரினில் பாலன் செய்த தீமையும் நன்மையாயித்து அப்படின்னு சொல்லி தக்கன் வேள்வி செஞ்சான். வேள்வி செய்கிறது ஒரு புண்ணியம் தானே. ஆனால் வேள்வியினுடைய பயன் என்னாச்சு அப்படின்னா அவன் அழிஞ்சு போகிறதுக்கு காரணமாக இருந்தது. ஏன் அப்படி அழிஞ்சு போக காரணமாக இருந்தது? வேள்வி நாயகன் சிவபெருமான் தான். நீங்கள் எந்த வேள்வி செஞ்சாலும் அந்த வேள்வி நாயகன் யாருன்னா சாமி தாங்க. நீங்கள் எந்த சாமிக்கு வேணாலும் வேள்வி செஞ்சுக்கலாம். ஆனால் வேள்வி நாயகன் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான். ஆனால் சிவபெருமானை புறந்தள்ளி வேள்வி செஞ்சான் தக்கன். அப்படி புறந்தள்ளி வேள்வி செஞ்சதுனால அடிபட்டான் இல்லையா? இதே சண்டீஸ்வர நாயனார் அப்பாவோட காலை தரிப்பது அப்படிங்கிறது பாவச் செயல் தான். ஆனால் பாவச் செயலாக இருந்தாலும் சிவ குற்றம் நடந்த இடத்துல அதை தட்டி கேட்பதற்காக செய்ததுனால அந்த பாவம் என்னாச்சுப்பா, புண்ணியமாக மாறியது. அப்போ பெருமான் மீது அன்போடு செய்யக்கூடிய பாவம் புண்ணியமாகும், பெருமான் மீது அன்பில்லாது செய்யக்கூடிய புண்ணியம் பாவமாகும். அது ரெண்டுக்கும் தக்கனையும் சண்டீஸ்வர நாயனாரையும் சொல்லுவாங்க. சிவஞான சித்தியாரில் இது சொல்லப்பட்டிருக்கு. அதான் தலைத்ததோர் ஆத்தியின் கீழ் தாபர மணலால் கூப்பி அழைத்தங்கே ஆவின் பாலை கறந்து கொண்டாட்ட கண்டு பிழைத்ததன் தாதை பெருக்கொடு மலுவால் வீச குழைத்ததோர் அமுதமீந்தார் குறுக்கை வீரட்டனாரே. அந்த சரீரத்தை அப்படியே சொல்லியிருக்கார் இந்த பாட்டில். அதற்கடுத்தது திருவானைக்கா சொல்கிறார், பாடுங்க. ஆனை காவில் திருநிழல் பந்தர் செய்து போச்செங்கனானும் ஆக கலந்த நீர் காவேரி சோல் சோநாட்டு சோழர் தங்கள் குலந்தனில் பிறப்பே தேட்டார் குறுக்கை வீரக்கானாரே. அது திருவானைக்காவில் வெண்ணாவல் மரத்துக்கு அடியில் அங்கே இருக்கக்கூடிய பெருமானை அங்கே இருக்க ஒரு யானை, வெள்ளை யானை ஒன்று வழிபாடு செய்தது. யானை என்ன செஞ்சது? தினசரி பூவும் நீரும் கொண்டு வந்து பெருமானை வழிபாடு செய்தது. அதுதான வழிபாடு. பூவும் நீரும் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு பூசைக்கு. அது ரெண்டையும் கொண்டு வந்து யானை வழிபாடு செய்தது. சாமிக்கு மேலே சருகுழுகாமல் இருக்கிறதுக்காக சிலந்தி என்ன செஞ்சது? வாய் நூல் மூலமாக வலைப்பின்னல் செஞ்சது. இந்த ரெண்டுமே வந்து எங்கே இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி கைலாயத்தில் இருந்தது. ரெண்டும் கைலாயத்தில் இருந்த ரெண்டு பேரும் சிவகணங்கள். ரெண்டு பேர்த்துக்குள்ளே அங்கே சிவபுண்ணியம் செய்கிறதுல போட்டி. அப்படி ரெண்டு பேர்த்துக்குள்ளே போட்டி வந்து நல்ல பேர், அது மாவலி, நல்ல பேர் இல்லைங்க, இல்லை மாவலி சக்கரவர்த்தி இல்லை, நல்ல ரெண்டு பேர் நான் பிராணத்தில் சொல்லியிருக்கிறேன். அந்த இதில் கோச்சங்க சோழனார் பிராணத்தில் அந்த கைலாயத்தில் வந்து அப்படி ரெண்டு பேர்த்துக்கு போட்டி வந்து இந்த முனிவர் என்ன பண்ணுறாரு, நீ சிலந்தியாக போகணுன்னு சாபம் முட்டுறார். அந்த முனிவர் என்ன செய்கிறாருன்னா, நீ வந்து ஆணையாக போகணும் அப்படின்னு சொல்லி சாபம் முட்டுறார். ரெண்டு பேரும் வந்து இங்கே பிறக்கிறாங்க. எங்கள் திருவானைக்காவலில் வந்து அவதரிக்கிறாங்க. அப்படி அவதரிக்கின்ற பொழுது அந்த பழைய தொடர்ச்சி, பெருமானுக்கு பணி செய்த அந்த தொடர்ச்சி, அந்த யானை என்ன செய்யுது அப்படின்னா பெருமானை பூசை பண்ணுதுங்க. அந்த ஆற்று நீரை கொண்டு வந்து தும்பிக்கையில் மலரையெல்லாம் கொண்டு வந்து பூவும் நீரும் கொண்டு பெருமானை வழிபாடு செய்யுது. இந்த சிலந்தி வந்து வலைப்பின்னல் பண்ணி சாமி மேலே சருகுழுகாமல் காப்பாற்றுது. அப்படின்னா அப்போ அந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய கட்டடமெல்லாம் இல்லை, சிவலிங்க திருமேனி மட்டும் இருந்திருக்குது. ஆனால் அந்த சிலந்திக்கு வந்து ஒரு போன பிறப்பினுடைய ஒரு தொடர்ச்சி, எப்படியா பெருமானுக்கு பந்தல் செய்யணும் அப்படின்னு சொல்லி எச்சில் மூலமாக அந்த வலைப்பின்னல் செய்து யானை செல்லுகின்ற பொழுது என்ன பண்ணுது அப்படின்னா, முதல் நாள் என்ன பண்ணுதுன்னா இந்த சிலந்தி வந்து இப்படியெல்லாம் செய்யுது, இது அனுசிதம் அப்படின்னு நினைக்கிது யானை.
ஏன்னா எச்சில் தானே அது, அதனால் அனுசிதம் சொல்லி அதையெல்லாம் சுழட்டி அடிச்சுட்டு இது பூஜை பண்ணிட்டு வருது. அந்த சிலந்தி என்ன நினச்சிக்குதுன்னா, இன்றைக்கு யானை வழிபாடு செய்கின்ற பொழுது தெரியாமல் பட்டிருக்கும். அந்த யானையினுடைய துதிக்கை சுழன்றதுனால அது தெரியாமல் அது களையப்பட்டிருக்குன்னு சொல்லி நினச்சிக்குது. தொடர்ந்து இதே மாதிரி நடக்கிறதுனால சிலந்திக்கு கோபம் வந்துடுது. கோபம் என்ன செய்யுது, இந்த யானையை எப்படி இருந்தாலும் நம்ம பழி வாங்கணும்னு சொல்லி என்ன செய்யுது, அந்த துதிக்கைக்குள்ளே போய் குடைந்து அந்த குடைச்சல் தாங்காமல் யானை என்ன செய்யுது, துதிக்கையை கீழே அடித்து யானையும் திருவடி அடைஞ்சிருது, இந்த சிலந்தையும் திருவடி அடைஞ்சிருது. அதில் யானை பெருமான் திருவடிக்கு போயிடுதுங்க. யானை அது 2 நிலையுமே சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். அந்த யானை பூவும் நீரும் கொண்டு பூஜை செய்ததுனால அதனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த சிலந்திக்கு என்னென்னா, கோயில் கட்டணுங்கிற ஒரு எண்ணம். இந்த சிலந்திக்கு சாமி மேலே சருகு விழாமல் காக்கிறதுங்கிறது என்ன, கோயில் தானே. அதனால் அடுத்த பிறப்பில் கோச்சங்க சோழராக பிறக்க வைக்கிறார் பெருமான். கோச்சங்க சோழராக பிறந்தது இந்த முதல்ல நடந்தது எல்லாமே, அதாவது இந்த பிறப்பில் நடக்கிறது அடுத்த பிறப்பில் நமக்கு தெரியாது, ஆனால் இவருக்கு மட்டும் தெரியுது. முன் அறிந்து அப்படிம்பார் சேக்கிழார் பெருமான். போன பிறப்பில் நடந்ததை முன் அறிந்து தானங்கள் பல சமைத்தார் அப்படின்னு தான் சொல்கிறார். அதாவது 78 கோயில் மாடக்கோயில் கட்டியிருக்கிறாரு. அந்த 78ன்னு சேக்கிழார் பெருமான் எங்கேயும் குறிப்பிட்றதில்லை. ஏன் குறிப்பிட்றதில்லைங்கிறதுக்கு சேக்கமுனிய உரை சொல்கிறார் அருமையாக. என்ன சொல்கிறாருன்னா, செய்யக்கூடிய சிவபுண்ணியங்களை அளவிட்டு சொல்வது மரபன்றுன்ட்டார். அவர் செய்ய நினைச்ச ஆலயங்கள் 100க்கு மேலே. அவர் செங்கனார் கோச்செங்க சோழனார் நினைத்த ஆலயங்கள் பல. அந்த நினைத்ததே அந்த பயனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சிவபுண்ணியங்கள் செய்ததை அளவிட்டு சொல்லுவது சரியில்லை. தானங்கள் பல சமைத்தார் அப்படின்னு தான் புராணத்தில் இருக்குது. இது சிவகுணிய உரையில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். 78ன்னு எங்கே வருதுன்னா, நாவுக்கரசு பெருமான் தன்னுடைய தேவாரத்தில் சொல்கிறார். அதே மாதிரி வைணவ பிரபந்தத்தில் 78 அப்படிங்கிறது வரும். 70 8 என்று சொல்லி வைணவ பிரபந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 78 கோயில் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டது. ஆனால் சேக்கிழார் பெருமான் அதை குறிப்பிடாத காரணம், செய்த சிவபுண்ணியங்களை அளவிட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் செய்ய நினைத்தது இதை விட அதிகம் அப்படிங்கிறதுனால அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லலின்னு சொல்கிறார். இப்படி இந்த பாட்டில் அந்த சோழ நாட்டில் அந்த சோழர் குலத்திலே பிறந்து நாயனார் 78 மாடக்கோயில்கள் கட்டியதை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த திருப்பாட்டு, ஏருடன் ஏழடத்தான் எண்ணி 1000 பூ கொண்டு இது திருமால் வழிபாடு செஞ்சதை சொல்கிறார். திருமால் எப்பொழுதும் 1000 மலர்களால் பெருமான் வழிபாடு செய்வார். அவர் எப்பொழுதும் சிவபூஜை பண்ணுவார். 1000 மலர்களால் பெருமானை அர்ச்சிக்கக்கூடியவர் திருமால். ஒரு நாள் 1000 மலருக்கு ஒரு மலர் குறைஞ்சது. கண்ணனுடைய கண் எப்படி இருக்குன்னா, தாமரை மலர் போன்ற அந்த கண்ணையை ஒரு மலராக எடுத்து பெருமானுடைய திருவடியில் சாற்றினாராம். பெருமான் அதுக்கு உவந்து அவருக்கு சக்கரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு புராணத்தில் வருது. இப்படி இது விஷ்ணு புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இதை 14 புராணங்கள் அதுவும் ஒன்று என்று சொல்லுவாங்க. அதான் ஏருடன் ஏழடர்த்தான் எண்ணிய 1000 பூ கொண்டு ஆருடை சடையினானை அச்சித்தான் அடியினை கீழ் வேறுமோர் பூக்குறைய. ஒரு பூ தான் குறைஞ்சது. ஆமாம், ஒரு பூவும் இல்லைன்னா கூட நம்ம பூசை பண்ணிடுவோம். ஆனால் திருமால் எப்படி ஒரு பூ குறைஞ்சதுனால தன்னுடைய கண்ணையே பெயர்த்து அப்புறார். ஒரு பூ இல்லைன்னா கூட நாம் பூஜை பண்ணிடுவோம். ஆனால் ஒரு பூ குறைஞ்சதுனால அவர் பூசையை முடிக்க மனசு இல்லை. அதனால் அந்த கண்ணையே பெயர்த்து பெருமானுக்கு மலராக அப்பினான் என்று சொல்கிறாருங்க. வேறுமோர் பூக்குறைய மெய்மலர் கண்ணை மிண்ட கூறுமோர் ஆளி இருந்தார். அதான் அப்போ தான் சக்கரம் கொடுக்குறார். ஆளி என்று சொல்லுவது சக்கரம். அந்த ஒரு கண்ணை பெயர்த்தாப்ப, அதாவது சொல்லுவாங்க காமிய பூஜை தான் சொல்லுவாங்க. காமிய பூஜையாக இருந்தாலும் கூட அதை செய்யணும் இல்லை, அது பெரிய வேலை இல்லையா? அர்ச்சுனன் செஞ்ச பூசையை அப்படி மெச்சுகிறார் ஞானசம்பந்த பெருமான் மெச்சுறார். வஞ்சமன தஞ்சொடைக்கு வைகளு நற்பூசனையால் நஞ்சமுது செய்தருளும் நம்பி எனவே நினையும் பஞ்சபரில் பார்த்தனுக்கு பாசுபதம் ஈந்துகந்தான் கொஞ்சுகிளி மஞ்சனமும் கொள்ளிலியம் பெருமானனர். அப்படியே வஞ்சமனத்து அஞ்சொடுக்கி வைகளு நற்பூசனையால்னர். வைகளுன்னா ஒரு நாள் தவறாமல் செஞ்சாராம் அர்ச்சுனன். ஒரு நாள் தவறாமல் அந்த 5 புலன்களை அடக்கி பூசை பண்ணார். அதனால் அவருக்கு பாசுபதஸ்திரம்
கிடச்சிது. இங்கேயும் வந்து தினசரி 1000 மலர் குறைய 1 மலர் குறைஞ்சு கண்ணை பெயர்த்து அப்பி வழிபாடு செய்தனால ஆளி கொடுத்தார் பெருமான். எல்லாமே சிவபெருமான் தான் கொடுக்க முடியுமே வெளியே இவங்களே தானே எடுத்துக்க முடியாது. இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருமான் யாரையும் பூஜை பண்ணினதில்லை, பெருமானை நோக்கி எல்லாரும் பூஜை பண்ணியிருக்காங்க. அதான் பிறவான் இரவான் பின்தாள் சடையான் அப்படிங்கிறது. அதுதான் இறைவன் வந்து யாரையும் பூஜிச்சது கிடையாது, ஆனால் இறைவனை எல்லாரும் பூஜிச்சுக்கிறாங்க. ஆனால் தன்னைத்தானே பூஜை பண்ணியிருக்கிறார். எங்கள் திருவையாற்றில் ஐயாரதனில் சைவனாகியும் அப்படிம்பார். அந்த பூஜை செய்து கொண்டிருந்த அர்ச்சகர் காசி போய் திரும்ப வர்றதுக்கு அவர் வர முடியாததுனால நீண்ட நாள் ஆனதுனால இறைவனே அங்கே வந்து ஒரு சைவராக இருந்து பூஜை செய்தார் என்று சொல்லி நமக்கு தலபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இறைவன் யாரையும் பூஜை செய்யணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. அடுத்த திருப்பாட்டு 6வது திருப்பாட்டு. தாமுனும் சாக்கியனார் கல்லினால் எரிந்து கஞ்சி தாமுனும் சாக்கியனார். பெருமான சாக்கிய நாயனார் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? அதாவது அவர் புத்த சமயத்தை சார்ந்தவர். அவர் எல்லா சமயத்தையும் ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார், எல்லா சமயத்தையும் படிக்கிறார். எல்லா சமயத்தையும் படித்து அந்த எல்லா சமயத்தில் இல்லாத ஒரு 4 அறங்கள் சைவ சமயத்தில் இருக்குது. செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும். இதுதான் ரொம்ப முக்கியங்க. செய்வினை, அந்த வினையனுடைய பயன், அந்த வினையை செய்யக்கூடியவன், அந்த வினையனுடைய பயன், அந்த வினையை கொடுக்கக்கூடியவன் சிவபெருமான் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த 3ஐயும் சொல்லக்கூடியது சைவ சமயம்தான், வேறு எந்த சமயத்திலையும் இல்லை. செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் 4ஆகும் விதித்த பொருள் எனக் கொண்டு இவ்வியல்பு சைவநெறி அல்லவற்றுக்கு இல்லை என பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்தறிந்தார் அப்படின்னார். அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஏன் சைவ சமயத்துக்கு அவர் வந்தாருங்கிற காரணம் அங்கே சொல்கிறார். அவர் ஏற்கனவே புத்த சமயத்தில் இருக்கிறாரு. புத்த சமயத்தில் இருக்கக்கூடிய சைவத்துக்கு ஏன் வந்தார்னா இந்த 4 உண்மைகள் வேறு எந்த சமயத்துலையும் இல்லை. அதனால் இந்த 4 தான் வந்து மெய்ப்பொருள் அப்படின்னு அவர் வந்து இங்கே வர்றார். அப்படி வந்தவர் வந்து என்ன செய்கிறார்னா அந்த துவர ஆடையோடவே இருக்கிறார். அந்த ஆடையெல்லாம் மாற்றுறதில்லை. அந்த ஆடையோடவே இருந்து கொண்டு பெருமானை எப்படி வழிபாடு செய்தார்னா அந்த ஒரு கல்லை எடுக்கிறார். தினசரி ஒரு கல்லை எடுத்து அதை பெருமானுக்கு மலராக போடுறாரு. அவர் கையில் இருக்கிற பொழுது தான் அது கல், பெருமானுடைய திருவடியில் விழுகின்ற பொழுது மலர். ஆமாம், அல்லாதார் கல் என்பார் அரணாருக்கு அது அலராமால் அப்படின்னார் சேக்கிழ பெருமான். அல்லாதார் கல் என்பார். இறைவனிடத்திலே அடியார்களிடத்திலே அன்பில்லாதவர்கள் தான் அந்த கல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பெருமானுக்கு எப்படி போய் சேர்ந்ததுன்னா மலராக சென்று சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவார். அல்லாதார் கல் என்பார் அரணாருக்கது அலராமால் என்று சொல்லுவாருங்க. ஆமாம், அதில் கண்ணப்ப நாயனார் செய்ததையெல்லாம் அந்த புராணத்தில் சொல்லுவார். இப்போ அது மாதிரி அவர் வழிபாடு செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் கல் எடுத்து போடுறதுக்கு மறந்துடுறார். பெருமானை வழிபாடு செய்ய மறந்துடுறார். சிவலிங்க திருமேனைக்கு கல் எடுத்து போட்டு வழிபாடு செய்ய மறந்துடுறார். சாப்பிட்றதுக்கு போய் உட்காந்துக்கிறாரு. சாப்பாடு அவர் சாப்பிடுகின்ற நேரத்தில் நினைவு வருது. சாப்பிட போகிறார், நினைவு வந்த உடனே சாப்பாட்டை விட்டுட்டு போய் அங்கே போய் கல் போடுறதுக்காக போகிறார். அப்போ பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அவரை வந்து ஆட்கொண்டார். அப்படின்னா பெருமான் மேலே அவருக்கும் அன்பு இருந்தது. மாற்று சமயத்திலிருந்து வந்தாலும் கூட இறைவனுடைய திருவடி அவருக்கும் கிடைக்கணுங்கிறது அவருடைய புண்ணியம் இல்லைங்களா? அதனால் பெருமான் அவரை ஆட்கொண்டார். அதைத்தான் இங்கே சொல்கிறார். கள்ளினால் எரிந்து கஞ்சி தாமுனும் சாக்கியனார் நெல்லினார் சோறுணாமே நீல் விசும்பால வைத்தார். அப்படி நீல் விசும்பு ஆல வைத்தார். எல்லியாங்கு எரிகை ஏந்தி எழில் திகழ் நட்டமாடி கொள்ளியாம் பண்ணுகந்தார் குறுக்கி வீரட்டனாரே என்று சொல்லி அந்த இடத்துல நாயனார் பெற்ற நிலையை இங்கே சொல்கிறார். அடுத்து 7வது திருப்பாட்டு. காப்பதோர் வில்லும் அம்பும் ஐயதோர் இறைச்சி பாரம் தோல் பெரும் சொறுப்பு சொற்கு தீ பெரும் கண்கள் செய்ய உறுதி நீரொடுக தங்கன் கோப்பதும் பற்றி கொண்டார் குறுக்கை வீரக்கனாரே. அருமையான பாட்டு.
காப்பதோர் வில்லும் அம்பும் கையதோர் இறைச்சி. இப்போ நாயனாருடைய எதை சொல்கிறார்? கையில் வில்லு அம்பு, அப்புறம் இறைச்சி கொண்டு போகக்கூடிய அந்த இதெல்லாம் கையில் இருக்குது. அப்படி தோல் பெரும் செருப்பு தொட்டு அது இந்த தோல் பெரும் செருப்புங்கிறதுங்க, செருப்பு காலோட பெருமான் திருவடி அடைந்தவர் 2 பேருங்க. இவர் ஒன்று, ஆனாய நாயனார் ஒன்று. அப்படியே அந்த செருப்பணிந்த திருவடியோடவே பெருமான் திருவடி அடைகிறாங்க. ஏன்னா கழட்டி விட்டுட்டு போகணுங்கிறது கண்ணப்ப நாயனாருக்கு தெரியாது இல்லையா? அது செருப்பு காலோட தானே தலைமையிலேயே வச்சார். அதனால் அவருக்கு கழட்டி விட்டுட்டு போனார்னா சரிதம் பொருந்தாது. அதான் இது சொல்லுகின்ற பொழுது கூட சொல்கிறார் பாருங்கள், அதை தோல் பெரும் செருப்பு தொட்டுங்கிறார். இப்போ அந்த தோல், ஏன்னா வேடர்கள் அணிந்திருக்கக்கூடிய செருப்பு தோல் பெரும் செருப்புன்னார். இதையே சேக்கிழார் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா பொற்செருப்பு அப்படின்னு சொல்கிறாரு. சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது வளைத்த பொற் செருப்பால் மாற்றியும்பர், வாயில் மஞ்சள் நீர் தம்மை விளைத்தன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார்ம்பர், இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெற்பின் முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலால் வளைத்த பொற்செருப்பால் மாற்றினர். செருப்பு கூட பொற்செருப்பாம். ஆமாம், அதுக்கு நாயனாருடைய செருப்பு கூட பொற்செருப்பு. ஏன்னா சாமியினுடைய திருமுடி மேலே படுற பொழுது அது எப்படி இருக்குது, எவ்வளவு புண்ணியம் செஞ்ச செருப்பாக இருக்கும் பாருங்கள். பொற்செருப்பால் மாற்றி அப்படின்னு சொன்னார். ஆமாம், அப்படி தூயவாய் கலசம் மாட்டி தண்ணி கொண்டு வர்றதுக்கு பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு நாமெல்லாம் கலசம் வச்சுருக்குறோம். ஆனால் கண்ணப்ப நாயனார் கலசமே என்ன, வாய் தான் கலசம் இல்லையா? நாமெல்லாம் மலர் எடுக்கிறதுக்கு பூ கூட வச்சுருப்போம், மலர் கூட வச்சுருப்போம். அவருக்கு முடிதான் மலர் கூட, அந்த முடியிலேயே செருகி கொண்டு வந்து அப்படியே பெருமானுக்கு சாற்றுவது. ஆமாம், அங்கே விஞ்சி நின்றது என்னென்னா அன்பு ஒன்று தான் விஞ்சி இருந்தது. ஆமாம், தீப்பெரும் கண்கள், அந்த தூயவாய் கலசம் மாட்டி தீப்பெரும் கண்கள் செய்ய குருதி நீர் ஒழுகத் தன்கண். அப்படி பெருமானுடைய திருமேனியில் அந்த கண்ணில் குருதி வருகின்ற பொழுது அப்படியே பார்த்து அவர் எப்படியெல்லாம் துடித்தார். பாவியேன் கண்டவண்ணம் பரமனார் கடுத்ததென்ன, ஆவியின் இனிய எங்கள் அத்தனாருக்கு அடுத்ததென்ன, மேவினார் பிரியமாட்டா விமலனாருக்கு அடுத்ததென்ன. அப்படின்னா போனால் பெருமான் திருவடிக்கு போனால் திரும்பி வரமாட்டாங்களாம். இங்கே தான் சொல்கிறார், எங்கே போனாலும் திரும்பி வந்து தான் ஆகணும். சொர்க்கத்துக்கு போனாலும் வந்து தான் ஆகணும், வைகுண்டத்துக்கு போனாலும் வந்து தான் ஆகணும், எங்கே போனாலும் திரும்பி வந்து தான் ஆகணும். திரும்பி வராத ஒரே இடம் பெருமான் திருவடிங்கிறார். அந்த சரிதத்தில் மேவினார் பிரியமாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்னென்னர், பாவியன் கண்டவண்ணம் பரமனாருக்கு அடுத்து. இதுவரைக்கும் சாமி நல்லா தான் இருந்தார், இந்த பாவியனுடைய கண்ணு பட்டதனால் இப்படி ஆகி போட்டார் என்று சொல்லி அப்படி வருந்துறார். இப்போ நம்ம பார்த்ததுனால தான் பெருமான் இப்படி ஆயிடுச்சோ என்று சொல்லி கொஞ்சம் அந்த இடத்துல நாயனார் கொஞ்சம் கலங்குறாரு. அப்புறம் கோப்பதும் பற்றி கொண்டார். ஒரு கண்ணை பெயர் தப்பினார், இன்னொரு கண்ணை பெயர்க்க முற்படுகின்ற பொழுது பெருமான் கையை பற்றி மாறிலாய் என் வளத்தில் நிற்க என்று மண்ணு பேர் அருள் புரிந்தார் அப்படின்னார். வலது பக்கம் பெருமானுக்கு வலது பக்கம் காலத்தில் கண்ணப்ப நாயனார் இருக்கிறார். அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே உள்ளே போனால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். அப்படியெல்லாம் பார்த்துருக்கிறேன், இப்போ விடுறதில்ல. இப்போ இங்கே இந்த தடவை போனபோது கேட்டோம், சொன்னாங்க அது 500 ரூபா கொடுத்தா தான் உள்ள விட்றாங்க அப்படின்னாங்க. பாருங்கள், அப்படியெல்லாம் ஆகி போச்சு. நம்ம ஆளுகளை பார்த்து அவங்களும் பயந்துட்டாங்க, பழகிட்டாங்களாட்டிருக்கு. 500 ரூபா கொடுத்தா தான் உள்ளே போக முடியுங்க அப்படின்னாங்க. சரி எல்லோரும் போக முடியாது அப்படின்ட்டு வேணான்ட்டோம். அதனால் அந்த வலது பக்கம் இருக்கிறார். அடுத்த திருப்பாட்டு, நிறைமறை காடு தன்னில் தீபம் தன்னை கரைமிட தெளிதன் மூக்கார் சுட்டிட கணட்டு கூட்டார் நிறைகடல் மண்ணும் விழும் உலகம் எல்லாம் குறைபர கொடுப்பர் போலும் குறுகை வீரட்டனாரே. அருமையான ஒரு இடம். அதாவது விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞரி ஞானமாகும். அப்புறம் சாமி சொல்கிறார் இல்லையா, விளக்கிட்டால் என்ன கிடைக்குங்கிறது இதில் சொல்கிறார் பாருங்கள். ஒரு திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய அந்த தலத்தில் திருமறைக்காட்டில் விளக்கு எரிஞ்சிட்ருக்குது. விளக்கு அணையக்கூடிய நேரத்தில் அப்படியே அந்த ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னொரு ஒரு 10 செகண்டு அப்படி அது விட்டுருந்தா அணைஞ்சிருக்கும். அப்போ ஒரு எலி என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, அந்த எண்ணெயை குடிக்கிறது, இது அபுத்திபூர்வ புண்ணியன்னு பேருங்க. இதுக்கு புத்திபூர்வமாக செய்யக்கூடிய புண்ணியம் ஒன்று இருக்குது, அபுத்திபூர்வமாக செய்யக்கூடிய புண்ணியம் இருக்குது. ரெண்டுக்கும் பலன் உண்டு. இப்போ விளக்கு ஏற்றுனா நல்லது அப்படின்னு தெரிஞ்சு ஏற்றுறது ஒன்று. அப்படியெல்லாம் தெரியாமையே இந்த எலி என்ன செய்யுதுன்னா, அந்த எண்ணெயை குடிக்கிறதுக்காகத்தான் அந்த விளக்கு மேலே குதிக்குது. குதிச்ச உடனே இது வரைக்கும் எரிஞ்சிட்டு இருந்ததுனால அந்த சூடு பட்டு கொஞ்சம் மூக்கை சுற்றுது.
மூக்கை சுட்ட உடனே அப்படி மூக்கை இப்படி தேய்க்கிற பொழுது அந்த திரி கொஞ்சம் தீண்டிடுது. அந்த திரி தீண்டின உடனே ஒளி இப்போ பிரகாசமாக இருக்குது. அப்படி பிரகாசமாக இருக்கிற பொழுது சாமி நினச்சாராம், அணையிற தீபத்தை ஏற்றின இந்த ஆன்மா அடுத்த பிறப்பில் ராஜாவாக பிறக்கணும்னு சாமி நினச்சாராம். பாருங்கள், ஒரு விளக்கு ஏற்றுனதுக்கு சிவாலயத்தில் ஒரு விளக்கு அபுத்திபூர்வமாக ஏற்றி அந்த எலிக்கு அடுத்த பிறப்பு என்ன, சக்கரவர்த்தியாக பிறக்கணும்னு சொன்னாராம். அதுதான் மாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது. அந்த எலி தான் மாபலி சக்கரவர்த்தி. மாபலி சக்கரவர்த்தியாக இருந்து அவர் தேவர்களுக்கெல்லாம் பொறாமையாக போச்சு. அவர் ஆட்சி செய்தது அந்த நம்முடைய மலைநாடு என்று சொல்லக்கூடிய கேரளா. அங்கே மக்கள் எல்லாரும் மாபலி சக்கரவர்த்தியவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவர்கள் எல்லாம் முறையிடுறாங்க பெருமான்கிட்ட, விஷ்ணுக்கிட்ட முறையிடுறாங்க. மக்கள் எல்லாம் எங்களை கண்டுக்கிறது இல்லை, மாபலி சக்கரவர்த்தியவே எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்ல, அதற்கு பிறகு இறைவன் வாமன அவதாரத்தில் திருமால் என்ன செய்கிறாருன்னா, அந்த வாமன அவதாரங்கிறது குள்ளமான அவதாரம். குள்ள மனிதனாக அவர்கிட்ட யாசகம் கேட்குறார். யாருக்கிட்ட? மாபலி சக்கரவர்த்தி. அவர் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாது கொடுக்கக்கூடியவர். எனக்கு 3 அடி நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது தான் 3 அடி நிலம் வேணும்னு கேட்டோன்னா ஒரு அடியை மண் அளந்தாச்சு, இன்னொரு அடியில் விண்ணையெல்லாம் அளந்துட்டார். திருமால் தானே விண்ணளந்தான் அப்படின்னு பேரை உண்டு இல்லையா? சரி, 3வது அடி எங்கே வைக்கிறது, இடம் இல்லையான்னு சொன்னோன்னே என்னோடய தலை மேலே வை அப்படின்னாரு. தலை மேலே வச்சு அவரை சம்ஹாரம் பண்ணிட்டார். அப்படி சம்ஹாரம் பண்ணினதுனால அவருக்கு என்னாச்சு, மாபலி சக்கரவர்த்தியை சம்ஹாரம் பண்ணினதுனால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு. அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்காகத்தான் நம்முடைய இந்த தலம் இருக்கு இல்லையா, நம்ம போகிறதுக்கு முயற்சி பண்ணி போக முடியாத போயிடுச்சுங்களே. அது திருமானிக்குழி. மானின்னா குள்ள மனிதன் அர்த்தம். மானிங்கிறது அந்த இடத்துல குள்ளமானன்னு அர்த்தங்க. அந்த திருமானிக்குழியில் திருமால் இருந்து இன்னும் பூஜை செய்கிறார். எதுக்காக பூஜை செய்கிறாருன்னா, மாபலி சக்கரவர்த்தியை வதம் செய்த அந்த பிரம்மகத்தை நீங்குவதற்காக பூஜை பண்ணுறார். பிரம்மகத்தை நீங்கணுன்னா ஒரே வழி சிவ பூஜை தாங்க, வேறு வழியே கிடையாது. பிரம்மகத்தி தோஷம் நீங்கணுன்னா வேறு பரிகாரமெல்லாம் 108 ஐயர்களை வச்சு யாகம் பண்ணுற ஒன்றும் வேலைக்காகாது. ஒரே ஒரு வழி பெருமானை வழிபாடு செய்வது. அதைத்தான் செய்தார் அங்கே விஷ்ணு பண்ணுறார். நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி எப்பொழுதும் திறந்துருக்காது. இப்போ நம்ம கோயில் எல்லாம் காலையில் 6-5 மணிக்கு நட திறந்தாங்கன்னா மறுபடியும் மதியம் வரைக்கும் மூடுறதில்ல. நைவேத்தியம் காட்டுற பொழுது மட்டும் மூடுவாங்க, மறுபடியும் திறந்துருவாங்க இல்லையா? ஆனால் அந்த கோயிலில் எப்பொழுதுமே திற போட்டிருக்கும். நீங்கள் வழிபாட்டுக்கு போனால் திரையை நீக்கி தீபாராதனை காட்டுவாங்க. ஏன்னா விஷ்ணுமூர்த்தி பூஜை செய்து கொண்டிருப்பதாக ஒரு ஐதீகம். அதனால் மானிக்குடியில் மட்டும் எப்பொழுதும் திரைச்சீலை அப்படி தொங்கிட்டே இருக்கும். திரைச்சீலை தொங்கிட்டு இருக்கும். நீங்கள் செல்லுகின்ற பொழுது எப்போ வழிபாட்டுக்கு செஞ்சாலும் அதை திரைச்சீலையை நீக்கி நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் உங்களுக்கு அதை காட்டுவார். அது நிகழ்ந்தது. அந்த நிகழ்வு விஷ்ணுமூர்த்தி தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்ளுவதற்காக, பிரம்மகத்தை நீக்கி கொள்ளுவதற்காக வழிபாடு செய்த தலம் திருமானிக்குழி. ஞானசம்பந்த பெருமான் பாடல் பெற்ற ஒரு தலம். ஆற்றங்கரைக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு பதி. போய் வழிபாடு செய்யலாம். அங்கே ஒன்றும் பெருசாக கூட்டமெல்லாம் இருக்காது, நம்ம கிராமந்தான், வழிபாடு செய்யலாம். அடுத்த திருப்பாட்டு. அழகிய ஆதிமூர்த்தி வணங்குவாரிடர்கள் தீர்க்கும் மருந்துகள் அறுத்தவர்த்த கணக்குள்ள கருள்கள் செய்து ஆதலாமடியார்கென்றும் குணங்களை கொடுப்பர் போலும் குருகை வீரட்டனாரே. அதாவது ஆதிமூர்த்தி வணங்குவார் இடர்கள்தேற்கு மருந்தனல் அருந்தவத்த அப்படின்னா தன்னை வணங்கக்கூடியவர்களுக்கு துன்பத்தை நீக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு சொல்லார். அப்படிப்பட்ட பெருமான் கணம்புலர்க்கு அருள் செய்து காதலாம் அடியார்க்கு என்னும் குணங்களை கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே. கணம்புல நாயனார் அவர் பெருமானுக்கு விளக்கரித்து பேறு பெற்றவர் இல்லையா? அப்படி விளக்கரித்து அவர் பெருமானுக்கு பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த தன்னுடைய செல்வமெல்லாம் தேர்ந்தெடுது. அதாவது யானையுண்ட விளம்போல் அப்படின்னு சொல்லி ஒரு புராணத்தில் வரும். இதில் வருதா இன்னொரு புராணம் இருக்குது இல்லைங்களா? அது ஒற்றியூரில் இருக்கக்கூடிய அவரும் பெருமானுக்கு விளக்கரித்தவர் தான். நல்ல பேருங்க, களிய நாயனார். இப்போ இந்த 2 நாயனாரும் விளக்கரித்தவர்கள். அவருடைய அப்படி பெருமானுக்கு விளக்கரிக்கிற பொழுது செல்வமெல்லாம் தேர்ந்து போயிடுது. திருவெள்ளார் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னா, நம்ம ஆத்தூர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பதி தான் களம்புல நாயனார் அவதரித்த பதி.
இங்கிருந்து அவர் வந்து தொண்டு செய்கிறதுக்காகவே சிதம்பரம் போயிடுறார். சிதம்பரத்திலிருந்து திருப்புலீச்சரம் என்று சொல்லக்கூடிய அந்த இளமையாக்கினார் கோயில்னு சொல்கிறோம் இல்லையா, நம்முடைய திருநீலகண்ட நாயனார் மூழ்கிய ஒரு குளம் இருக்கக்கூடிய பதி, அந்த பதியில் போய் அவர் பணி செய்கிறார். அப்படி அந்த பணி செய்து விளக்கு பணி செய்து கொண்டு இருக்கிற பொழுது செல்வமெல்லாம் தீர்ந்து போயிடும். அப்போ வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த புள்ளினால் விளக்கரிக்கிறார். கணம்புல் என்று சொல்லக்கூடிய அந்த புள்ளினால், அந்த கணம்புல் என்று சொல்லுவது கூரை மேய்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு புல். அந்த புல்லை வாங்கி அந்த புள்ளினால் அந்த புல்லெல்லாம் அறுத்து கொண்டு வந்து அந்த காலம் வரைக்கும் விளக்கரிக்கிறது அப்படின்னா ஒரு காலம், அந்த பூசை காலமாக அது ஒரு காலம் வச்சுருப்பாங்க, அந்த காலம் வரைக்கும் எரிக்கிறது. அப்படி அந்த கணம்புல்லும் கிடைக்காதனால அந்த அன்னைக்கு என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய முடியவே அவர் வந்து எரிக்கிறார். அந்த முடி எரிந்து அப்படி அந்த அந்த வெப்பம் வந்து அப்படியே தீ படுகின்ற பொழுது அவர் வந்து பெருமான் அப்பொழுது வந்து அவருக்கு காட்சி கொடுத்து அருள் செய்தார் என்று சொல்லி நமக்கு சரிதத்தில் அந்த இது நடந்தது வந்து திருப்புலீச்சரம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்துக்கு தெற்கு கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பதி திருப்புலீச்சரம். அங்கே தான் நமக்கு இளமையாக்கினார் கோயில் என்று சொல்லுவாங்க. திருநீலகண்ட நாயனாருக்கு இளமை திரும்ப பெற்றது அந்த கோயில். அந்த குளத்தில் குளித்து எழுந்திருக்கிற பொழுது தான் இளமை கிடைத்தது என்று சொல்லி இது வந்து பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதைத்தான் நமக்கு இங்கே காதலா மடியார்க்கு என்னும் குணங்களை கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாறு என்று சொல்கிறார். அடுத்த திருப்பாட்டுங்க. இதை எப்பவும் போல் ராவணன் சொல்கிறார். ராவணன் என்ன செஞ்சான், தன்னுடைய தேரை அப்படி விண்ணிலே செலுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது கைலாய மலை வந்தது. கைலாய மலை வருகின்ற பொழுது தேரோட்டி சொன்னான், இது இறைவன் இருக்கக்கூடிய கைலாயம், அங்கெல்லாம் நம்ம போகக்கூடாது சாமி அப்படின்னா. கைலாயமாவது ஒன்றாது நீ விட்றா தேரை அப்படின்னு சொன்னான். அவனும் என்ன பண்ணுவான், தேரோட்டி அவன் தேரை கொண்டு போய் நிறுத்தி இவன் வந்து என்ன பண்ணான், ராவணன் தன்னுடைய கைகளால் அதை பெயர்க்க முற்பட்டான் இல்லையா. கைலாயத்தை கையை விட்டு எடுக்கிறதுக்கு முற்படுகின்ற பொழுது சாமி என்ன ஒன்றும் செய்யலை, ஒரே ஒரு விரலால் அழுத்துறார், வேற ஒன்றும் செய்யலை. அப்படி விரலால் அழுத்தோன்னா அப்படியே அங்கே மாட்டிக்கிறான். ஏன்னா பெரிய 10 தோள்களையுடைய அந்த 20 தோள்களுடையவன், 10 தலை ராவணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அவனுடைய தோள்களெல்லாம் அப்படியே சிக்குண்டு அவன் வெளியில் வர்றதுக்கு வழி இல்லாமல் திணறிட்டு இருக்கிற பொழுது தான் அப்போ வந்து அங்கே வந்து வாகீசராக நம்முடைய அப்பர் சாமிகள் அங்கே தவம் செஞ்சிட்ருக்கிறார். அப்போ அப்பர் சாமிகள் எப்பொழுதும் வந்து அவர் ரொம்ப ரொம்ப இரக்க குணமுடையவர் இல்லையா. அவர் வந்து இறைவனுக்கு சாமகானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, துன்பத்திலிருந்து நீ விலகிறதுனா சாமகானம் இசைக்கலாம் என்று சொல்லுகின்ற பொழுது அவன் தன்னுடைய கை நரம்பை எடுத்து யாழில் மீட்டி அவன் வந்து சாமகானம் பாடுறான். அந்த சாமகானத்தில் மயங்கி பெருமான் கொஞ்சம் கால் அப்படி எடுக்கிறாரு. அதுக்கு பின்னாடி அவன் வெளியில் வந்துடுறான். அதற்கு பிறகு ராவணனுக்கும் பெருமான் வந்து அருள் செய்கிறார். அது அந்த பாட்டை கடைசியாக 10வது பாடலாக வச்சு நமக்கு இந்த பதிகம் முழுக்க 10 பாடலுமே 14 புராணங்கள்லேருந்து ஒரு சிலது, அதே மாதிரி பெரிய புராணத்திலிருந்து ஒரு சில செய்திகளை நமக்கு அமைத்து இதை நிறைவாக்கி காட்டியிருக்கிறார். குறுக்கை வீரட்டான பதிகம். இந்த அளவுக்கு நாம் வந்து இன்று நிறைவு செய்து கொண்டு அடுத்த வாரம் மீண்டும் வந்து பார்க்கலாம். எல்லா பாடலுக்கும் பார்க்க முடியாது, ஏதோ ஒரு சில இந்த மாதிரி முக்கியமான பதிகங்களுக்கு பார்க்கலாம் இல்லையா. அதனால் இதோடு நம்ம நிறைவு செய்ய, என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்மிகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்.